ஐயா நேரலை தொடங்கி விட்டது ஐயா. நீங்கள் தொடரலாம். இப்போது ஐயா ஒரு நிமிடம். கார்த்தி மியூட் எடுங்கப்பா. வரவேற்புரை. இன்றைக்கு அறிவினால் ஆகுவது உண்டோ என்ற தலைப்பில் நம்மிடையே உரை வழங்க வந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர் நன்னன்குடி அவ்வை தமிழ்ச்செல்வன் அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். திருக்குறள் கூற வந்துள்ள சகோதர சகோதரிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். திருக்குறளையும் அதன் விளக்கத்தையும் நம்மிடையே பகிர வந்துள்ள நன்னன்குடி அவ்வை அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். வரலாற்றில் இன்றைய சிறப்பு நிகழ்வுகளை நம்மிடையே பகிர வந்துள்ள சகோதரி பத்மஸ்ரீ அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். சொற்பொருள் அறிவோம் என்ற தலைப்பில் சொல்லிற்கான பொருளினை பகிர வந்துள்ள நன்னன்குடி வேண்மாள் அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். ஆத்திசூடியும் அதன் விளக்கத்தையும் நம்மிடையே பகிர வந்துள்ள தேசாபிமானன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இசைப்பாடல் பாட வந்துள்ள பாடகர் தென்மொழி பண்ணன் ஈஹர்சன் ஐயா அவர்களையும், நல்லிசை நாயகர் பாடகர் ராஜகவி வேல்முருகன் ஐயா அவர்களையும், பாடகர் பாக்கியலட்சுமி அம்மா அவர்களையும், நாட்டுப்புற பாடகர் மாரியம்மாள் அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். கலந்துரையாடும் பேரவையின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் ஓர் IAS அகாடமி இயக்குனர் பேராசிரியர் தமிழீழன் ஐயா அவர்களையும், அன்னம்மாள் அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். தொடர் வருகையாளர்கள் அனைவரையும் வருக வருக. மற்றவர்கள் தயவு செய்து ஒளித்தடை போட்டுக் கொள்ளுங்கள். வலையொலி சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். முன்னாள் ஒருங்கிணைப்பாளர்களையும் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்கள் ஆய்வறிஞர் திருக்குறள் தங்கவேலனார் ஐயா அவர்களையும், சகோதரி யாழ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நிகழ்வின் முதல் பகுதி திருக்குறள் கூற வந்துள்ள ஐயா திருக்குறள் தங்கவேலனார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இதோ கற்க கசடர கற்க கசடர கற்பவை கற்றபின் அதற்கு தக கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இப்படி கல்வி என்ற 40வது அதிகாரத்தில் முதல் குறள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு திருவாளர் திருக்குறள் வி முனுசாமி அவர்கள் உரையை இப்படி எழுதியிருக்கிறார்கள். எண் என்று சொல்லப்படுவதும் எழுத்து என்று சொல்லப்படுவதும் ஆகிய இரண்டையும் அறிந்தோர் சிறப்புடைய வேறு ஒரு பொருளை சொல்ல முற்பட்டிருக்கிறேன். ஒருவன் கற்றற்குரிய நூல்களை பழுதர கற்றல் வேண்டும். அப்படி கற்ற பிறகு அக்கல்விக்கு ஏற்ப தக்கபடி ஒழுகுதல் வேண்டும் என்பது அந்த குறளும் அதற்கான பொருளும். அடுத்தவர்களை நீங்கள் அழைக்கலாம். அதிகாரம் 40 கல்வி. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்போது தொடர்ந்து திருக்குறள் கூற இல்லை இல்லை என்றால் நீங்கள் இன்றைய குறளை சொல்ல சொல்லுங்கள். அடுத்த சொல்ல சொல்லுங்கள்.
நேற்று அந்த முடிகிற நேரத்தில் அடுத்த நிகழ்வுக்கு இடம் கொடுக்க சரிங்க ஐயா. திருக்குறளையும் இன்றைய அதன் விளக்க- உரையும் மிக முக்கியமானது, மிக அவசியமானது. எனவே அதற்கு அதிக காலம் கொடுத்தாக வேண்டும். அதற்கேற்ப எடுத்து சொல்லுங்க. திருக்குறளையும் அதன் விளக்கத்தையும் நம்மிடையே பகிர வந்துள்ள நன்னன்குடி ஔவை அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைக்கு ஔவை அம்மா உரையாற்றினால் வேண்மாலையே சொல்லட்டும் சொற்பொருளையும் குறளையும். திருக்குறளையும் அதன் விளக்கத்தையும் நம்மிடையே பகிர வந்துள்ள நன்னன்குடி வேண்மாள் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நானே சொல்லிடுறேங்க. நன்றி நன்றி. வாழ்க்கை துணை நலம் அதிகாரத்தின் 2ஆம் குறள், குறள் எண் 52. மனை மாட்சி இல்லான்கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாட்சித்தாயினும் இல். இல்லாள்கண் மனைமாட்சி இல்லாயின் வாழ்க்கை எனை மாட்சித்து ஆயினும் இல். வாழ்க்கை துணையிடம் இல்லறத்திற்கு ஏற்ற நற்குண நற்செயல்கள் இல்லையானால் அவ்வாழ்க்கை வேறு எவ்வளவு மாண்புடையதாக அமைந்திருப்பினும் எதுவும் இல்லதேயாம். இல்லாளின் தலைமையே இல்லறத்தின் தலைமையும் ஆதல் காண்க. மனைவியிடம் இல்லறத்திற்கு ஏற்ற குணச்செயல்கள் இல்லாவிட்டால் வாழ்க்கையில் வேறு எச்சிறப்பு இருப்பினும் எதுவும் இல்லாதது போன்றதே ஆகும். மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாட்சித்தாயினும் இல் என்ற குறளையும் அக்குறளுக்கு புலவர் மா. நன்னன் அவர்கள் வழங்கிய சொற்பொருள் விளக்கம், கருத்து ஆகியனவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி அம்மா. இப்போது வரலாற்றில் இன்றைய சிறப்பு நிகழ்வுகளை நம்மிடையே பகிர வந்துள்ள ஐயா தேசாபிமானம் ஐயாவும் இல்ல பிரம்மாயக ஐயா. இன்றைய சொல்லையும் பொருளையும் நம்முடைய வேண்மாலம் சொற்பொருள் அறிவோம் என்ற தலைப்பில் சொல்லிற்கான பொருளினை பகிர வந்துள்ள நன்னன்குடி வேண்மாள் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. இன்றைய சொல் அழுத்துதல். இந்த காலை அழுத்துதல், ஆளை அமுக்குதல், அதாவது பிறர் பொருளை ஏய்த்து தமதாக்கி கொள்ளலை சுருட்டல் என்கின்றனர். அதனையே வேறு சிலர் அமுக்கல், அமுக்கிக் கொள்ளல் என்கின்றனர். ஒருவனை தண்ணீரில் மூழ்கச் செய்ய அழுத்துதலை தண்ணீரில் அமுக்கல், அழுத்துதல் எனலும் உண்டு. மூழ்கலை முங்கல் என்பது வேறு. அடுத்ததாக அளபடைகளை பற்றி இன்று பார்க்கலாம். அளபடைகளும் குறுக்கங்களும் என்று அது ஒரு சிறிய விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். எழுத்துகள் தமக்குரிய மாத்திரைகளை விட நீண்டொலிக்கும் அளபடிகளையும் குறுகி ஒலிக்கும் குறுக்கங்களும் பெரும்பாலும் ஓசை கருதி பாக்களில் வருவனவே. போலி, மறுமொழி போன்றன பேச்சு வழக்குக்கும் உரியன என்பதை நாம் அறிய வேண்டும் என்று புலவர் மா. நன்னன் அவர்கள் விளக்குகிறார்கள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி அம்மா. இப்போது இசைப்பாடல் பாட வந்துள்ள பாடகர் தென்மொழி பண்ணன் இளவரசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். பாவலரேறு ஐயா அவர்களுடைய பாடல். தமிழ் பகையாயிரம் சேர்வதுண்டோ, தமிழ் தாயை மறுப்பதுண்டோ. தமிழ் பகை ஆயிரம் சேர்வதுண்டோ, தமிழ் தாயை மறுப்பதுண்டோ. அவள் தலையை அறுப்பதுண்டோ. உடன் சிமிழ் தெழுவாய் தமிழானருந்தாய் தூயர் செய்யும் பொறுப்பதுண்டோ. இட நேரம் நிருப்பதுண்டோ. தமிழ் பகையாயிரம் சேர்வதுண்டோ, தமிழ் தாயை மறுப்பதுண்டோ.
அவள் தலையை அறுப்பதுண்டோ உடன் சிமிழ்த்தெழுவாய் தமிழானருந்தாய் தூயர் செய்யும் பொறுப்பதுண்டோ இட நேரம் நிருப்பதுண்டோ எத்தனை ஆயிரம் காலமடா தமிழ்க்கு இன்னல் விளைத்திருப்பார் எத்தனை ஆயிரம் காலமடா தமிழ் கிண்ணல் விளைத்திருப்பார் தடை பண்ண முளைத்திருப்பார் எறும்பத்தனையே அவர் சேர்ந்திடினோ களிர் ஏற்றை வளைத்தனரோ பெரும் கூற்றை விழித்தனரோ எத்தனை ஆயிரம் காலமடா தமிழ்க்கு இன்னல் விளைத்திருப்பார் நடை பண்ண முளைத்திருப்பார் எறும்பத்தனையே அவர் சேர்ந்திடினோ களிர் ஏற்றை வளைத்தனரோ பெரும் கூற்றை விழித்தனரோ தமிழ் பகை ஆயிரம் சேர்வதுண்டோ தமிழ் தாயை மறுப்பதுண்டோ அவள் தலையை அறுப்பதுண்டோ உடன் சிமிழ்த்தெழுவாய் தமிழானரும் தாய் தூயர் செய்யும் பொறுப்பதுண்டோ இட நேரம் நிருப்பதுண்டோ ஒத்திருப்பார் பிழைப்பார் என எண்ணினை ஊழு நினைந்து விட்டார் ஒத்திருப்பார் பிழைப்பார் என எண்ணினை ஊறு நினைந்து விட்டார் சில ஊற்றில் நனைந்து விட்டார் இனி செத்து விட்டார் பிழை யார் என எண்ணிடு சிறி இணைந்து விட்டால் ஒரு சேரமுனைந்து விட்டால் ஒத்திருப்பார் பிழைப்பார் என எண்ணினை ஊறு நினைந்து விட்டார் சின ஊற்றில் நனைந்து விட்டார் இனி செத்து விட்டார் பிழை யார் என எண்ணிடு சீறி இணைந்து விட்டால் ஒரு சேரம் உணைந்து விட்டால் தமிழ் பகை ஆயிரம் சேர்வதுண்டோ தமிழ் தாயை மறுப்பதுண்டோ அவள் தலையை அறுப்பதுண்டோ உடன் சிமிழ்த்தெழுவாய் தமிழானருந்தாய் தூயர் தேயும் பொறுப்பதுண்டோ இடம் நேரம் இருப்பதுண்டோ. நன்றிப்பா, நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இப்போது தொடர்ந்து இசைப்பாடல் வழங்கி சிறப்பிக்க பாடகர் பாக்கியலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பாட இருப்பது உதிரி பூக்கள் படத்திலிருந்து. அழகிய கண்ணே உறவுகள் நீயே, நீ இங்கே இனி நான் இங்கே, என் சேய் அல்ல தாய் நீ. அழகிய கண்ணே உறவுகள் எங்கே, சங்கம் காணாதது தமிழும் அல்ல, தன்னை அறியாதவள் தாயும் அல்ல. சங்கம் காணாதது தமிழும் அல்ல, தன்னை அறியாதவள் தாயும் அல்ல. என் வீட்டில் எந்தம் என்றும் சந்திரோதயம் நான் கண்டேன் வெள்ளி நிலா. அழகிய கண்ணே உறவுகள் நீயே, சொர்க்கம் எப்போதும் நம் கையிலே, அதை நான் காண்கிறேன் உன் கண்ணிலே. சொர்க்கம் எப்போதும் நம் கையிலே, அதை நான் காண்கிறேன் உன் கண்ணிலே. என் நெஞ்சம் என்றும் கண்ணாடிதான், என் தெய்வம் மாங்கல்யம்தான். அழகிய கண்ணே உறவுகள் நீயே, மஞ்சள் என்றென்றும் நிலையானது, மழை வந்தாலுமே கலையாதது. மஞ்சள் என்றென்றும் நிலையானது, மழை வந்தாலுமே கலையாதது. நம் மலையாடுது. அழகிய கண்ணே
உறவுகள் நீயே, நீ எங்கே இனி நான் அங்கே, என் சேயல்ல தாய் நீ, அழகிய கண்ணே உறவுகள் நீயே. நன்றி. நன்றி அம்மா. இப்போது தொடர்ந்து இசைப்பாடல் வழங்கி சிறப்பிக்க நாட்டுப்புற பாடகர் மாரியம்மாள் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கும் எனது மாலை நேர இனிய வணக்கம். இந்த பாடல் திருமண விழாக்களில் மணமக்கள் ஒருவருக்கொருவர் கேலி செய்து பாடும் பாடல். அது மட்டும் இல்லாமல் மணமகனின் தமக்கைகள், அக்கா, தங்கை, சகோதரிகள் மணப்பெண்ணை கேலி செய்து பாடுமாறு இருக்கும் இந்த பாடல். எரியில மேஞ்சி வரும் எருமை ஓதடனுக்கு, எரியில மேஞ்சி வரும் எருமை ஓதடனுக்கு, வச்சிருந்து பொன் கொடுத்தான் வர்ண பசுங்கிலிய கொக்கு கழுத்து போல குறுங்கொடிந்த மங்கையர்க்கு, எங்கள் கோவேந்தன் தம்பி யாரும் எங்கிருந்து வாச்சானோ, குட்டையில மேஞ்சி வரும் குணுக்கு ஓதடனுக்கு, வச்சிருந்து பெண் கொடுத்தான் வர்ண பசுங்கிலிய நெய்க்கிணறு வெட்ட நிழல் பார்க்க போகும்போது அன்னார் அழகை கண்டு பெண்ணால் சரணம் என்றார். பாலு கிணறு வெட்ட பல்விளக்க போகும்போது அன்னார் அழகை கண்டு பெண்ணால் சரணம் என்றார். எரியில மேஞ்சி வரும் எருமை ஓதடனுக்கு, காத்திருந்து பொன் கொடுத்தான் வர்ண பசுங்கிலிய நாழி வரகரிசி நயமா வடிக்கிரியா, நாதாரி சிரிக்கி மக எங்கிருந்து வாச்சாலோ, உழக்கு வரகரிசி உருவா வடிக்கிரியா, உதாரி சிரிக்கி மக எங்கிருந்து வாச்சாலோ, குட்டையில மேஞ்சி வரும் குணுக்கு ஓதடனுக்கு, வச்சிருந்து பொன் கொடுத்தான் வர்ண பசுங்கிலிய. நன்றி. நன்றி அம்மா. இப்போது நிகழ்வின் இரண்டாம் பகுதி கலந்துரையாடும் பேரவை தமிழ்நாடு நடத்தும் பகுத்தறிவு களம். நிகழ்வு எண் 1382. சிறப்பழைப்பாளர் நன்னன்குடி அவ்வை தமிழ்ச்செல்வன் அம்மா அவர்கள். இன்றைக்கு பார்வதி நன்னன் இணையருக்கு இளைய மகள், வாழ்வினையர் மு தமிழ்ச்செல்வன். அவ்வை அம்மா அவர்கள் விலங்கியல் பட்ட படிப்பினை ராணி மேரி கல்லூரியில் பயின்றார். தொலைபேசி துறையில் ஈராண்டு பணி முடித்து அதன் பின்னர் இந்திய வங்கியில் 39 ஆண்டுகள் பணியாற்றி 2020ஆம் ஆண்டு பணி நிறைவு பெற்றார். பள்ளி கல்லூரி மாணவராக பேச்சு போட்டிகளில் பங்கேற்றிருக்கிறார். முத்தமிழறிஞர், கலைஞர், ஆசிரியர் கி வீரமணி போன்ற ஆன்றோர்களிடம் பரிசுகள் பெற்ற சிறப்புக்குரியவர். கலந்துரையாடும் குழு தமிழ்நாடு அமைப்பில் செயற்குழு உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். பேராசிரியர் நன்னன் அவர்களின் நல்ல உரைநடை எழுத வேண்டுமா
என்ற நூலிலிருந்தும் பெரியாரை கேளுங்கள் என்னும் நூலிலிருந்து காணொளிகளை தன்னுடைய அக்காள் வேண்மாளம்மா அவர்களுடன் இணைந்து நன்னன்குடி தளத்தில் அன்றாடம் பதிவிட்டு வருகிறார்கள். பேராசிரியர் நன்னன் அவர்கள் நினைவாக சிறுகதை போட்டிகளையும் கட்டுரை போட்டிகளையும் தொடர்ந்து நடத்தி படைப்பாளிகளை ஊக்கப்படுத்தி வருகிறார். கவிதை உறவு அமைப்பு நடத்தி வருகிறார். வருகிற திங்கள் கூட்டங்களில் பங்கேற்று பரிசுகளை வென்றிருக்கிறார். இணைய வழியாகவும் நேரடியாகவும் பல்வேறு இலக்கிய நிகழ்வுகளை பங்கேற்று தனது சிறந்த பங்களிப்பினை தொடர்ந்து வழங்கி வருகிறார். சமூக நோக்குடைய மிக சிறந்த படைப்பாளி அம்மா அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே அறிவினால் ஆகுவது உண்டோ என்ற தலைப்பில் உரையாட இருக்கிறார். அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா, உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் 6:20 வரை. அம்மா தொடங்கலாம். அவையோர் அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்களை சொல்லி தொடங்குகிறேன். இன்று ஐயா பெரியண்ணன் போன்றோரெல்லாம் இணைந்திருக்கிறார்கள். அனைவரையும் வணங்கி இந்த அறிவினால் ஆக்குவதுண்டோ என்ற தலைப்பில் நமது பேரவையிலே பேசுவது என்பது ஏதோ நம்முடைய குடும்பத்திலே நாம் கலந்து பேசுவது என்பது போன்றதுதான். எனவே எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் என்னுடைய கருத்துக்களை பகிர பெரு மகிழ்ச்சியோடு தொடங்குகிறேன். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனனே, நேரிதன் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. இப்படி நமக்கு கிடைத்திருக்கிற முதல் நூலாகிய தொல்காப்பியத்தில் 571ஆம் நூற்பா கூறுகிறது. ஏதோவெல்லாம் அறிவு என்று அருமையாக வரிசைப்படுத்தி இருக்கிறது. இதிலே புல் மரம் போன்றன ஓரறிவின என்றும், நந்தும் முரளும் ஈரறிவின என்றும், சிதலும் எறும்பும் மூவறிவின எனவும், நண்டும் தும்பியும் நான்கறிவின எனவும், மாவும் புல்லும் போன்றன ஐயறிவின என்றும், மக்கள் தாமே ஆறறிவுயிரே என்றும் அது மேலும் அறிவு பற்றி பேசுகிறது. இந்த 5 அறிவுகளையும் கூட, அதாவது இந்த தொடு உணர்வு, சுவை உணர்வு, முகர்தல் உணர்வு, கேட்கும் உணர்வு, கண் பார்வை உணர்வு, இவை 5மே அறிவு என்றாலும் கூட இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள உதவுவது மனம் அல்லது மூளையின் உதவியினால்தான். எனவே மூளை என்பது தனியானது ஒன்று அல்ல. இவை 5ம் அந்த கண், நாக்கு, செவி என்பனவெல்லாம் பொறிகள் என்றால், இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்பது அந்த அறிவு என்பது மூளையின் உதவியினால்தான். அது மனம் என்று தொல்காப்பியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் கொள்ளலாம். இதிலே இந்த தொடு உணர்வு என்பதுதான் முதல் அறிவாக சொல்லப்படுகிறது. அதுதான் மரங்கள் போன்ற ஓரறிவுக்கு உள்ளது என்று கூறப்படுகிறது. எனக்கு இதிலே ஒரு எண்ணம் தோன்றியது. தொட்டு ஏதோ ஒரு பொருளோ அல்லது நம்முடைய கைக்குள்ளோ நம்ம தோலில் தொடும்போது ஏற்படுகிற உணர்வு, அந்த தொடு உணர்வு என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அது மட்டும்தான் தொடு உணர்வா என்ற ஒரு வினா எழுந்தது. ஒளி தொடுவதனால் தான் பார்க்க முடிகிறது. அதை போல ஒரு புகையோ அந்த காற்றின் மூலமாக அந்த மனம் நம் நாசியை தொடும்போதுதான் அந்த மனத்தை நம்மால் உணர முடிகிறது. அதை போல ஒலி நம் செவியில் தொடுகிற போதுதான் நாம் கேட்க முடிகிறது. அதை போல ஒரு உணவோ நீரோ ஏதோ ஒன்று நம்முடைய நாவிலே படும் போதுதான், நாவை தொடும் போதுதான் நாம் அதை
சுவைக்க முடிகிறது. எனவே எல்லாமே தொடு உணர்வின் வளர்ச்சிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். எப்படி மருத்துவ துறையிலே அந்த கண் பற்றி சிறப்பாக படித்தவர் கண் மருத்துவர் என்று ஆகிறார் போல, எல்லோருமே மருத்துவர்கள் தான். எல்லோருக்கும் அடிப்படையாக மருத்துவம் தெரிந்திருக்கும், அதை அறிந்திருப்பார்கள். என்றாலும் கூட அந்த கண்ணை பற்றி சிறப்பாக படித்தவர்கள் கண் மருத்துவர்கள் என்பதை போலதான் அந்த தொடு உணர்விலே ஒரு சிறப்பு பொறி பெற்றிருக்கிற ஒரு உறுப்பு கண். அது அந்த ஒளி என்கிற அந்த அறிவை தருகிற வாயிலாக அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். எனவே எல்லாமே தொடு உணர்வு என்பதுதான். அந்த தொடுதல், அந்த தோன்றுதல் என்பதெல்லாம் கூட அதனுடைய வளர்ச்சி. அந்த தொட்டனை தூரும் மணற்கேணி, அந்த தொடும்போதுதான் அறிவு தோணும். அது போலதான் எந்த ஒரு பொருளும் தொடுவதனாலதான் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது என்று கூட அப்படி ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது. இது பற்றி வேறு யாரும் எண்ணியிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இது சரிதானா என்று கூட எனக்கு தெரியல. எனக்கு தோன்றியதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதற்காக பகிர்ந்து கொள்கிறேன். இந்த உணர்வுகளை, இந்த இந்த 5 உணர்வுகள் தான், இந்த 5 தான் அறிவின் அடிப்படை என்று நாம் நம்முடைய மனிதர்களிடம், மாந்தர்களிடம் என்ன இருக்கிறதோ, எந்த அறிவெல்லாம் இருக்கிறதோ அதை வைத்து நாம் முடிவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை தாண்டி வேறு ஒரு அறிவும் இருக்கக்கூடும். ஆனா நம்ம முதுகுக்கு பின்னால யாரோ ஒருத்தர் நம்மள கூர்ந்து பார்த்தாங்கன்னா நமக்கு யாரோ ஒருத்தர் பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும். அது சிறப்பா பெண்களுக்கு அந்த உணர்வு ஏற்படும். நம்ம திரும்பி பார்த்தோம்னா யாராவது ஒருத்தர் நம்மள அப்படியே உற்று பார்த்து கொண்டு இருப்பாங்க. சட்டன்னு அவங்க நம்ம திரும்பணும்னா அவங்க சட்டன்னு அப்படி தலையை தாழ்த்தி கொள்வார்கள். இந்த உணர்வு ஏற்படும். நம்ம முதுகுல நிச்சயமா கண் இல்லை, யார் பாக்குறாங்க நமக்கு தெரியாது. அது ஏதோ ஒரு அறிவு, அதுக்கு என்ன பேர் என்று தெரியாது. அதே போல ஒரு பார்வை இல்லாதவனிடம் ஒளியை பற்றி நாம் விளக்கவே முடியாது. அதை போல செவித்திறன் இல்லை என்றால் அவரிடம் ஒலியை பற்றி நம்மால் விளக்கவே முடியாது. எனவே மாந்தரால் அறிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒரு அறிவு இருக்குமானால் அது மற்ற உயிர்களிடம் இருக்கக்கூடும். நாம் அதற்கு ஓரறிவு என்று சொல்லுகிறோம், ஆனால் அதற்கு வேறு அறிவு இருக்கக்கூடும். நம்மால் அதை புரிந்து கொள்ளவே முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது என்ற நோக்கத்திலேயுமே கூட நாம் எண்ணி பார்க்கலாம். அந்த 7ஆம் அறிவு என்றெல்லாம் கூட சொல்லுவார்கள். அதே போல இன்னொன்று, இப்போ 2 பேருக்கு, ஒரு காதலர்கள் இருவருக்கோ அல்லது பெற்றோர்கள் முடிவு செய்ததுனாலோ இணை ஏற்கிறார்கள், அதாவது திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்போ இவங்க 2 பேரும் உறவினர்கள் ஆகிறார்கள். ஒரு தலைவனும் தலைவியும் உறவினர் ஆகிறார். அத்தோடு அந்த உறவு முடிந்து விடுவதில்லை. இவனுடைய அப்பாவும் அம்மாவும் அவளுக்கு மாமனார் மாமியார் என்று ஆகிறார்கள். அதே போல இவனுக்கு அவளுடைய அப்பாவும் அம்மாவும் மாமியார் மாமனார் ஆகிறார்கள். நாத்தனார், அண்ணி, அண்ணா என்று, அத்தான் என்று பல உறவுகள் தொடர்ந்து வரும். அடுக்கிய உறவு என்று அதை சொல்லலாம். அதே போல அறிவுக்கும் அந்த போல அடுக்கிய அறிவு உண்டு. ஒன்றை நாம் பார்க்கிறோம், இது நேற்று பார்த்தது காட்சியை நம் மனதிலேயே பதிந்திருக்கிறது. இதையும் அதையும் ஒப்பிட்டு இது 2ஐயும் சேர்த்து நம் மனதை எண்ணி பார்க்கிறது. இப்படி அந்த அறிவு அடுக்கி கொண்டே போகிறது. ஒரு சின்ன சொல்ற, பள்ளியில படிக்கும்போது கோனே அருவி என்ற ஒரு பகுதியை அங்க சுற்றுலா செல்ல வேண்டும் என்று கேட்டேன். அப்பா அதுக்கு அனுப்புறதுக்கு ஏதோ ஒரு தயக்கம். அதனால ஒண்ணும் இல்லம்மா, நம்ம வீட்டுல அந்த குளியல் அறையில தண்ணி மேலேந்து விழுது இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் உயரத்துல இருந்து கொஞ்சம் நிறைய தண்ணி விழும், அவ்வளவுதான், இதுக்காக ஏன் இதுக்கெல்லாம் போய்கிட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அது நம்மளால கற்பனை, நான் அதுக்கு முன்னால அருவியை பார்த்தது இல்லை. இருந்தாலும் அதை நம்ம அறிவு கொண்டு அதை ஒரு கற்பனை செய்து கொண்டு இப்படித்தான் இருக்கும் என்று நம்மால் எண்ணி பார்க்க முடிகிறது அல்லவா, அது அடுக்கிய அறிவு. எல்லாவற்றையும் நாம் பார்த்து விட முடியாது. நிலவிலே போகிறவர்கள் அந்த காட்சியை காட்டினாலும் கூட அது ஏதோ நம்முடைய ஏற்கனவே நமக்குள்ள அறிவிலிருந்து அதை மேற்கொண்டு இப்படி எல்லாம் இருந்திருக்கும் என்பதாக சொல்லலாம்.
அதே போல நமக்கு முன்னால இப்படித்தான் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்பது கூட நம்மால் அந்த உணர்ந்து கொள்ள முடியும். இப்படி கேள்வி கேட்டு அறிவதன் மூலமாகவோ அல்லது கற்று அறிவதன் மூலமாகவோ உள்ள அறிவோடு நம்முடைய அறிவையும் சேர்த்து அந்த அறிவை மேலும் மேலும் அதை விரிவு செய்து கொண்டே போகும். அதை அடுக்கிய அறிவு என்று சொல்லலாம் என்று நான் கருதுகிறேன். அந்த ஐம்பொறிகளினால் பெற்ற அறிவு என்பது அதற்குள்ள ஒன்றும் சிறப்பு இல்லை. ஏன்னா அது இயல்பாக இயற்கையாக நமக்கு அமைந்தது. அதிலிருந்து கிளர்ந்து எழுகிற அறிவு இருக்கிறது இல்லையா, அந்த பெருகி வருகிற அறிவு அதுதான் சிறப்புக்குரியது. அப்படிப்பட்ட அறிவு கற்பதனாலும் அதை மேலும் ஆய்ந்து பார்ப்பதனாலும் அதை செம்மைப்படுத்தி நம்முடைய அறிவிலே அதை ஒரு நூலகத்திலே பல நூல்களை பிரித்து வைப்ப ஒரு தலைப்பு வாரியாகவோ அல்லது எழுதிய எழுத்தாளரின் அந்த வகையிலோ நம்ம வைக்கிறோம் இல்லையா, அப்படி நம்முடைய அறிவில அதை ஒழுங்குபடுத்தி வைக்கும் போது மேலும் மேலும் எப்போது வேண்டுமானாலும் அந்த அறிவை நாம் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வந்து நம்மால் அதை மேலும் அந்த தக்க காலத்துக்கு ஏற்றவாறோ அல்ல சூழலுக்கு ஏற்றவாறோ நம்மால் அதை பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்ப இந்த நீச்சல் என்பது எப்போ கற்றிருப்போம், ஆனால் அந்த தேவை ஏற்படும் போது பல ஆண்டுகள் ஆயிருந்தாலும் கூட உடனே அந்த தண்ணீரில் நாம் விழுந்து விட்டால் உடனே அந்த நீந்துகிற அந்த பயிற்சி நமக்கு நினைவு எப்படி நீந்த வேண்டும் என்பது நமக்கு மறக்கவே மறக்காது. அதே போல இந்த சைக்கிள் ஓட்டுவது இதெல்லாம் நமக்கு மறக்கவே மறக்காது என்று சொல்வார்கள். அது பழகிவிட்டால் நம்முடைய அறிவில் அதை ஏற்றி கொண்டு விடுகிறோம். அது எப்போ தேவை ஏற்படுகிறதோ அப்போது தானாக நடந்து விடுகிறது. அதே போல நம்ம பண்டை தமிழர்கள் அறிவை பற்றிய அறிவு, இந்த அறிவை பார்க்கும்போது மிகவும் வியந்து பார்ப்பதாக இருக்கிறது. அந்த நிலம், நீர், தீ, வழி, வெளி இது இந்த ஐந்தின் மயக்கம்தான் உலகம், எல்லாமே இந்த ஐந்துக்குள் அடங்கிவிடும் என்று அந்த அறிவு. அதே போல அந்த அண்ட பகுதியின் உண்டை பிறகம் அதெல்லாம் இப்போ நினைச்சு பார்த்தாலும் இப்ப அறிவியல்ல பல முன்னேற்றங்கள் வந்த நிலையில இப்படி எல்லாம் இருக்கிறது. கோடானு கோடி கோள்கள் வெளியில இருக்கின்றன என்பதையெல்லாம் பார்க்கும்போது அப்பொழுதே இது 100 கோடியின் மேற்படவிருந்தன என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த அறிவு இருந்திருக்கு. அதே போல ஒரு ஆண்டின் தொடக்கம் என்பதை எப்படி அந்த கூர்ந்து நோக்கி இருக்கிறார்கள். இந்த காலத்தை பகுத்தது, அந்த நிலவின் அது என்ன பிறையா அதாவது வெள்ளுவா காருவா என்று சொல்லுவோம், அதை வைத்து அந்த நிலவு எந்த நேரத்தில் இருக்கிறதோ இந்த காலத்தில் நிலவு இங்கே இருக்கிறது என்றால் இதுதான் இந்த இப்போ நேரம் அதுதான் என்று கணிக்கிற அளவுக்கு அறிவு பெற்றிருந்தார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கிறது. இப்போ இந்த நம்ம கடிகாரத்தை பார்த்து எளிதா மணியை சொல்லி விடுறோம். ஆனா இதெல்லாம் இல்லாத நேரத்தில் அந்த நிழலை கொண்டோ பகல் நேரம் அந்த பூக்கள் எப்போ மலருதோ அதை வைத்து காலத்தை கணிக்கிறது. இந்த காலத்தை பிரித்து அந்த அருமையாக ஒவ்வொரு காலத்தையும் பிரித்து பார்த்தது. இப்படி பல செய்திகளை பார்க்கும்போது மிகவும் வியப்பாக இருக்கிறது. இந்த இலக்கியங்கள் சொல்வதையெல்லாம் இப்போ அந்த அகழ்வாய்வின் மூலமாக அதை நிறுவுகிறார்கள் இல்லையா. இந்த கீழடி போன்ற இடங்களில் எல்லாம் எப்படி நம்ம பண்டை தமிழர்கள் சிறந்த அறிவாளிகளாக இருந்திருக்கிறார்கள், அறிவுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்கிறது. நம்மை பற்றி நமக்கு சுத்தி என்னெல்லாம் நடக்குது, நம்மை பற்றி நாம் முதலிலே அறிந்து கொள்கிறோம். நம்ம சுத்தி என்னெல்லாம் இருக்குன்னு பாக்குறோம். தோண்டி தோண்டி இப்படி தொட அந்த அறிவு விரிந்து கொண்டே போகுது. இப்படி இந்த அழைப்புல இருக்கிறவங்க யாரு உங்க ஒளித்தடைகளை ஏற்படுத்திக்கிறீங்க, நீங்கள் தொடரலாம். இந்த அறிவு இந்த மானுடர்களுக்கு மட்டும் இப்படி விரிவடைந்து கொண்டே போவதற்கு மொழி மிகவும் அடிப்படையானது.
நாம் பெற்ற அறிவை பகிர்ந்து கொள்கிறோம் அல்லவா, அதற்கு மொழி என்பது மிகவும் அதுதான் பயன்படுகிறது. இல்லை என்றால் ஒவ்வொருவரும் புதிதாக அறிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வாழ்நாள் முடிந்துவிடும். எல்லாவற்றையும் அறிந்து கொள்வது என்பதே இயலாது. ஒருவர் பெற்ற அறிவை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுதல், அது இன்னும் எழுத்தாக அது பதிவு செய்யப்படும் போது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அது கடத்தி கொண்டு வரப்பட்டு அந்த அறிவு மேல்மேலும் பெருகி இருக்கிறது அல்லவா, வளர்ந்து இருக்கிறது அல்லவா, அதெல்லாம் அந்த மொழி என்பதற்கு மிகச்சரியான ஒரு அடித்தளம். அதை எப்படி உருவாக்கினார்கள், இப்படி செய்யலாம் என்று எப்படி தோன்றியது என்று கூட கற்பனை செய்து கொள்ள முடியவில்லை. ஒரு சுடுகிறது, ஒரு தீ சுடுகிறது. இதை நாம் அந்த தீயை காட்டாமலேயே அந்த ஒரு குழந்தைக்கு சொல்லித்தர முடியுமானால், அது அந்த மொழியால் முடியுமானால் அது எவ்வளவு சிறந்தது. அடுத்தடுத்து இப்படி ஒன்று இருந்தது, அது சுட்டது, அது சுடாமல் எப்படி நாம் காத்து கொள்ள வேண்டும், இவற்றை எல்லாம் அடுத்தடுத்து தலைமுறைகளுக்கு நம்மால் சொல்லித்தர முடிகிறது. இந்த மொழி என்பதை எப்படி உருவாக்கினார்கள், இதுதான் பொருள், இதுதான் பொருள் என்று அந்த குழந்தைக்கு தொடர்ந்து இந்த தொடக்கத்திலிருந்து ஊ என்று இங்காய் அழுது அந்த பாலை குடிக்க தொடங்கும் போதிலிருந்து அதற்கு தொடர்ந்து அந்த யாரப்பா தயவு செய்து ஒளித்தடை போட்டு விட்டு பேசிக் கொண்டிருங்களேன். சொல்வது கேட்கிறதா? பார்ப்போம். சொல்லி இருக்கிறோம், அதற்கு மேலும் பார்ப்போம். இந்த மொழியினாலதான் இந்த மானுடம் என்பது இந்த செம்மாந்து இருக்கிறது என்று சொல்லலாம். ஒரு வளமான வாழ்க்கையை ஓட்டத்தை ஒரு தொடர் ஓட்டம் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு மிகவும் அடிப்படையானது மொழி. அந்த மொழியில கூட நாம் அதற்குத்தான் அந்த மரபை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம். அந்த மரபு திரியின் அந்த பொருள் வேறுபடும். நான் இப்படித்தான் சொல்லுவேன், பச்சையை சிவப்புன்னு தான் சொல்லுவேன், சிவப்பு பச்சைன்னு தான் சொல்லுவேன். சில பேர் சொல்லுகிறா, ஏன் இப்படி சொன்னால் என்ன, தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்று ஏன் சொல்ல வேண்டும், தமிழகம் என்பதுதான் பொருத்தம் என்று ஒருவர் புறப்பட்டார் அல்லவா. அப்படி சொல்லும் போது என்ன ஆகும் என்றால் அந்த பொருள், அதற்குரிய அந்த சிறப்பு அது அழிந்து போகும். என்ன பொருளில் அவர்கள் சொன்னார்கள், அது பதிவிட்டார்கள் என்பதே மறைந்து போகும், திரிந்து போகும். எனவேதான் அந்த மரபு காக்கப்பட வேண்டும் என்பது அந்த மொழி என்பதிலே மிகவும் அடிப்படையானது. மானுடம் இன்று வளர்ந்து மிகவும் வளர்ந்து இவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறது என்றால் அதற்கு மொழி என்பது மிக மிக அடிப்படையானது. அதை கூட அந்த எண்ணும் எழுத்தும் என்று அந்த இரு வகையாக பிரித்து அந்த இரண்டுக்கும் முதன்மை கொடுத்து, இரண்டும் சமநிலையிலே முதன்மை கொடுத்து வளர்ந்திருக்கிறது என்பது கூட மிகவும் வியப்புக்குரியது. ரொம்ப எளிதா நம்ம அப்படியே அதையெல்லாம் கடந்து கொண்டு போகிறோம். எதுக்கு நான் அக்கா மகன் அறிவன் என்று பெயர், அவனிடத்துல கேட்டேன், இந்த கணிதம் இந்த இதெல்லாம் எதுக்கு வாழ்க்கையில நமக்கு பயன்படுதா என்று கேட்டேன். அப்போ ஒரு எளிமையா ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம். இப்போ ஒரு ஆத்துல ஒருத்தன் அடிச்சுட்டு வரான்னு வச்சுக்கோங்க. நீங்க இங்க இருந்து பாக்குறீங்க, ஒரு கரையில இருந்து பாக்குறீங்க. அப்ப நீங்க இந்த தூரம் எவ்வளவு, அவன் அங்கேருந்து வரும்போது அவன் வர்ற வேகம் எவ்வளவு, இதை ஒரு கண்ணால ஒரு பார்த்து கணிச்சு நீங்க எந்த திசையில எந்த இடத்துக்கு போனீங்கன்னா அவன் அங்க வரும்போது நீங்க அவனை போய் பிடிக்க முடியும் என்பதை உங்களால கணிக்க முடியும்னா அதுதான் கணக்கு, அதுதான் பயன்பாடு என்று சொன்னான். அது எவ்வளவு உண்மை என்று பாருங்க. இப்படி அந்த எதுவுமே அறிவு, எந்த அறிவும் வீணா போகாது. இது படிச்சேன், நான் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் படிச்சதுக்கும் பணியாற்றுவதற்கும் எந்த தொடர்புமே இல்லை, இதெல்லாம் எதுக்கு பள்ளிக்கூடத்துல வச்சிருக்காங்கன்னே தெரியல, இப்படி எல்லாம் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா எதுவுமே வீணாகாது. கல்லூரி படிப்பு முடித்தோடனே நான் தட்டச்சு படிக்கலாம் அப்படின்னு போன
ஆனா நான் அது படிக்கல, எதுக்கு நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சேன். ஆனா வங்கி பணியில போனதுக்கு பிறகு எனக்கு அந்த தட்டச்சுக்கான அந்த வேலை இல்லை. நான் காசாளரா இருந்துட்டேன், மற்ற வேலைகள் செய்தேன். எனக்கு இந்த தட்டச்சு செய்யறது அதுக்கான சில பேர் இருப்பாங்க, அவங்கதான் அந்த வேலையை செய்வாங்க. அந்த பக்கமே போகல, அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா எப்போ அந்த கணிப்பொறி பயன்பாடு வந்ததோ, எல்லாமே கணினி மூலமாக இணைத்தார்களோ, அப்ப அந்த தட்டச்சு தெரிந்திருந்தால் எனக்கு அந்த பணி இன்னும் எளிதா இருந்தது. அதுக்கு பிறகு நானே சில என்னுடைய எனக்கு தோதா சில முறைகளை வைத்துக்கொண்டு நானே ஒரு முறையை உருவாக்கி கொண்டு நான் அதை பயின்று கொண்டேன். ஆனா எந்த அறிவுமே எப்போதுமே ஏதோ ஒரு காலகட்டத்துல நமக்கு பயன்படும். அதனால கிடைக்கிற வாய்ப்புகளை வைத்துக்கொண்டு அந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னோம். அதே போல இந்த மானுட வளர்ச்சிக்கு இன்னும் அடிப்படையான இன்னொரு வேளாண்மை. மற்ற விலங்குகள் எல்லாமே ஒரு தாவரத்தை உண்ணுவதாகட்டும் அல்லது மற்ற உயிர்களை உண்ணுவனவாக இருந்தாலும் கூட அவை உண்ணும், கிடைத்ததை உண்ணும், அவ்வளவுதான். ஆனால் மானுடன் மட்டும் தான் எதை உண்கிறானோ அதை வளர்க்கவும் பெருக்கவும் செய்கிறான். தாவரங்கள் என்றால் அதை பயிரிட்டு செய்கிறான். அதே போல ஆடோ கோழியோ எது அவன் உணவாக கொள்கிறானோ அதை பெருக்குகிறான். கோழி வளர்க்கிறான், ஆடு வளர்க்கிறான், மீன் வளர்க்கிறான் என்று அதை பெருக்கி அந்த இனமும் அழிந்து போகாமல் தனக்கு உணவும் கிடைத்து தானும் வாழ்ந்து அந்த இனத்தையும் வாழ வைக்கிறான். எனவே அந்த அறிவு இருக்கிறதுல அந்த வேளாண்மை அது ரொம்ப சிறப்பானது. இப்ப இந்த வேளாண்மையில கூட ரொம்ப சிறப்பா அந்த முட்டைகோசு சொல்றோம் இல்லையா, சாதாரண அந்த இலைகள் ஏதோ ஒரு செடியில அந்த அடித்த இலைகளாக இருந்தது. உடனே அந்த பூக்களை கொண்டு அந்த இனத்தை வளர்த்து அப்படித்தான் அந்த முட்டைகோசு அப்படிங்கிறது வந்திருக்கு. அதே போல அதிலிருந்து அந்த முள்ளங்கி, அந்த நூல்கோல் இது போன்ற தாவரங்கள், அந்த ஒத்த தாவரங்கள்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் வேறுபாடு இருக்கும். ஆனா அவற்றையெல்லாம் தனித்தனியாக வளர்த்திருக்கிறார்கள். அந்த தேயிலை, காப்பி எதுவாக இருக்கட்டும், அந்த கரும்பு பல கண்டங்கள் தாண்டி மற்ற ஒரு இடத்திலே உருவானது மற்ற இடங்களுக்கெல்லாம் பரப்பி அதை பயிரிட்டு அதை பெருக்கி இதெல்லாம் எண்ணி பார்த்தா அவ்வளவு. இதனால்தான் மானுடம் வாழ்கிறது. இந்த மானுடம் வாழ்வதனாலதான் பல உயிர்கள் அவனுக்கு தேவையானது, அவன் தன் இயற்கையை, இந்த உலகத்தை தனக்கு ஏற்றவாறு மாற்றி கொண்டிருக்கிறான். தான் வாழ்வதற்கு எதெல்லாம் தேவையோ அதற்கேற்றபடி இந்த உலகையே மாற்றி இருக்கிறான். அந்த வளர்ச்சி இதுதான் மானுட அறிவினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி. இதற்கு இந்த அடிப்படை தான் அறிந்து கொண்டதை பகிர்தல், மொழி மூலமாக பகிர்தல், அதே போல தான் உண்ணுவதற்கேற்ற அந்த வேளாண்மை, பல உயிர்களை வளர்த்தல், பெருக்குதல் போன்றவற்றால் மானுடம் இன்று வாழ்கிறது. அவனுக்கு தேவையானவையும் வாழ்கின்றன. இல்ல இந்த டைனோசர் போல எல்லாத்தையும் சாப்பிட்டா அந்த இனமும் அழிந்து போயிருக்கும். அதனால் வேறு பல உயிர்களும் கூட இந்த இனங்களே அழிந்து போயிருக்கும். மானுடன் ஒருவன் தான் இன்னும் கூட தன்னுடைய தவறுகளை அவ்வப்போது திருத்தி கொண்டு வளர்ச்சியை ஐயா அவர்கள் தங்களது பகுதியில் ஒளித்தடையை அமைத்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். போல ஒரு இன்னொன்னு சொல்லுவாங்க, நம்ம கூன் விழுந்த கொக்க பார்க்க முடியாது, ஒரு கால் ஒடிந்து போன முயலை பார்க்க முடியாது, ஆனா மனிதர்கள்ல தான் இந்த குறைகள்லாம் இருக்கு என்று சில பேர் சொல்லுவாங்க. நீங்க எண்ணி பார்க்கணும், ஒரு கால் இல்லை என்றாலும் கூட அந்த மனிதனும் வாழ முடிகிறது என்று அந்த நோக்கத்துலதான் அதை பார்க்கணும். உடல் குறை இருந்தாலும் கூட அவனை வாழ வைக்கிறது இந்த மருத்துவ உலகம். அவர்களுக்கான அந்த சிறப்பு ஏற்பாடுகளை செய்து கொண்டு அவர்களும் வாழ்கிறார்கள். அந்த சிறப்பை தான் நாம் பார்க்க வேண்டும். இதெல்லாம் கூட அதே போல இந்த விண்வெளி ஆய்வு இதெல்லாம் எதுக்கு என்று கூட நம்ம நினைக்கலாம். இப்போ அந்த
கதிரவன் அந்த ஒளி எப்படி வருகிறது, அதில் உள்ள மாற்றங்கள் என்ன, அந்த கருந்துளை எப்படி இருக்கிறது, இந்த ஆய்வுகளை எல்லாம் செய்வதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம L1 என்று சொல்கிறார்கள், அந்த இடத்திலே நாம் ஒரு செயற்கைக்கோளை அனுப்பி நாம் ஆய்வு செய்கிறோம். அதெல்லாம் எதுக்கு தேவை? நம்ம இங்கேயே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இவ்வளவு பேர் இருக்கும்போது கோடி கோடியா பணத்தை செலவு பண்ணி அதை எதுக்கு அனுப்புறாங்க அப்படின்லாம் கூட நினைப்பாங்க. ஆனா ஒரு விண்வெளி அறிஞர் சொல்றாரு, மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சொல்றாங்க, விண்வெளி ஆய்வுகள் அதனுடைய நோக்கம் மண்ணின் அமைதிக்காகவே என்று சொல்லுவாங்க. ஏன்னா இங்க மண்ணுல 2 பேரும் எதிரும் புதிருமாக பகைவர்களாக வாழக்கூடிய நாடுகளை சேர்ந்தவர்கள் கூட, எடுத்துக்காட்டாக ரஷ்யாவும் அமெரிக்காவும் என்று வைத்துக் கொண்டால், அமெரிக்காவில் அங்க விண்வெளியில ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டது என்றால் ரஷ்யா உடனே உதவுகிறது. அவங்க அங்க இந்த பகை உணர்வு என்பது அழிந்து போகிறது. அங்கே மானுடன் என்ற அந்த ஒரு ஒற்றுமை உணர்வு ஏற்படுகிறது என்று சொல்லலாம். இதுல இந்த புத்திசாலியும் அறிவாளியும் 2 பேரும் ஒருவர் தானா என்று அப்பா நன்னன் அவர்கள் அந்த நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற அந்த நூல்ல ஒரு சின்ன ஆய்வு செய்திருப்பாங்க. புத்திசாலி, அதுல புத்திசாலிங்கிறது தமிழ் இல்லை, அதை அதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் வழக்கத்தில் இருக்கிறது என்பதற்காக சொல்லுவாங்க. 2 பேரும் ஒருவர் தானா, 2 ஒத்தவர்கள் தானா அப்படின்னு பார்த்தா இல்ல. அறிவுடையார், அறிவாளி. அறிவு உடைமை என்பது வேறு, அறிவை ஆளுதல் என்பது வேறு. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம். இந்த புலவர் படிப்புக்காக படிக்கிறார்கள் ஒருவர் என்று வைத்துக் கொள்ளலாம். அவங்களுக்கு அந்த இலக்கணம் எல்லாம் தெரியும், பெண்பா எழுதுவது எப்படி, இதுக்கு என்ன எல்லாம் தெரியும், ஆசிரியப்பா என்னன்னு எல்லாம் தெரியும். ஒரு பாவை சொன்னால் இது எந்த வகையை சார்ந்தது என்று அவர்களால் சொல்ல முடியும். அந்த அறிவு எல்லாம் இருக்கும். ஆனால் அவர்களால் வெண்பா எழுத முடியுமா என்றால் முடியாது. அதிலே அவர்களுக்கு நாட்டம் இருக்காது, அல்லது அவர்களுக்கு அந்த அறிவு அல்லது அந்த திறமை இல்லாமல் இருக்கலாம். இப்போ நம்முடைய தமிழன் ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்க பொறியியல் பொறிஞர் என்று சொல்லலாம். ஆனா அவர் தமிழ் படிக்கிறார், தமிழ் இலக்கணம் படிக்கிறார், வெண்பா எழுதுகிறார். நண்பா உனக்கு ஒரு வெண்பா என்று 100 வெண்பாக்களை எழுதுகிறார். எனவே புலவர் என்பார் அவர்களுக்கு புலமை இருக்கிறது, அவர் அறிவுடையவர். ஆனால் பாவலர் என்பார் தான் பாவை படைக்கிறவர்கள், எனவே அதை ஆள்கிறவர்கள். எனவே அறிவுடையவர்களாக இருப்பது மட்டும் போதாது, அதை ஆளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அது பயன்படும். அந்த அறிவு அற்றங்காக்கும் கருவி என்று சொல்லலாம். அந்த அற்றம் காக்கிற கருவியும் அறிவுதான், அந்த அற்றத்தை ஏற்படுத்துகிற கருவியும் அறிவுதான். ஒரு தீமை, ஒரு கொள்ளைக்காரன் திருடன் என்று வைத்துக் கொள்ளலாம், அதை திருடுவதற்கு அறிவு வேண்டும் இல்லையா? எனவே அவனும் அறிவை ஆள்கிறான். எந்த வகையில் ஆள்கிறான் என்பதில்தான் அறிவாளியும் வேறுபடுறாங்க. இதெல்லாம் எனக்கு இந்த அறிவு அப்படின்னு அந்த எண்ணத்துல இதெல்லாம் தோன்றியது. சிலதெல்லாம் ஒரு பாட்டு எழுதுறோம் அப்படின்னா எதை பத்தி எழுதணும் அப்படிங்கிறதுல இருக்கு. ஒரு வெண்பா, சிறந்த சொற்கள், எந்த இலக்கண பிழையும் இல்லை, அந்த சொற்கள் எல்லாம் அவ்வளவு இனிமையாக இருக்கிறது, சந்தம் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. இவற்றால் அந்த பா சிறக்குமா என்றால் சிறக்காது. அதனுடைய கருத்து என்ன என்பதை பொறுத்துதான் அந்த பாடல் சிறந்ததாகிறது. அதுக்கு அந்த பாவேந்தருடைய அந்த ஏடெடுத்தேன் அந்த பாடல் சிறந்த எடுத்துக்காட்டு. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும், காடும் கழனியும் கார்முகிலும் வந்து
கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும் ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர் தரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோள் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலை மலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. இப்படி பாடுவதற்கு பல பொருள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் பாடலாம், அவையெல்லாம் பாக்களாக இருக்கலாம். ஆனால் அந்த சூழல் பாவேந்தரை எண்ணி பார்க்க வைக்கிறது. இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார் அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இது சூழல். என்னுடைய நாட்டு மக்கள், என் தமிழ் மக்கள் கல்வி அறிவில்லாமல் இப்படி இருக்கும் போது, இன்னலிலே வாடிக்கொண்டிருக்கும் போது நான் காடையும் கழனியையும் பருதியையும் எப்படி பாட முடியும் என்று கேட்கிறார். அத்தோடு நின்று விடவில்லை, தீர்வும் சொல்லுகிறார். இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்பத் தமிழ் கல்வி கற்க வேண்டும் என்று அதற்கு தீர்வும் சொல்லுகிறார் புரட்சிக்கர். எனவேதான் அப்படிப்பட்ட பா எழுத வேண்டும். புலமை பெற்றிருத்தல் அறிவுடைமை. அதை பாவாக பாடலாக எழுதுவது அறிவை ஆளுதல். அது பயனுள்ளதாக இருக்கும் போதுதான் அந்த ஆக்கம் பெறும். அறிவினால் ஆக்குவது உண்டோ என்றால் அப்படித்தான் அது ஆக்கத்தை தருவதாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் நாம் எனக்கு தோன்றிய வகையிலே நான் இந்த அறிவு பற்றி எண்ணி பார்த்ததை உங்களோடு பகிர்ந்தேன். அறிவு ஆசான் தந்தை பெரியார் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் அறிவை பத்தி என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாமா? பகுத்தறிவு வேறு, அறிவு வேறு என்பதாக கிடையாது. அறிவு என்றாலே பகுத்தறிவு என்றுதான் பொருள். அந்தபடியான அறிவை பயன்படுத்துகிற செலுத்துகிற முறையை கொண்டுதான் பகுத்தறிவு என்பதாக கூறுகிறார்கள் என்று அருமையான ஒரு விளக்கத்தை தருகிறார்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். மனிதன் மற்ற உயிர்கள் எல்லாம் தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகிற அளவுக்கு மட்டும்தான் அறிவை பயன்படுத்துகின்றன அல்லது பெற்றிருக்கின்றன. மனிதன் மட்டும்தான் அதற்கு மேம்பட்ட அறிவை அடைந்திருக்கிறான். அப்படி அதிகப்படியாக அவன் அடைந்துள்ள அறிவுதான் பகுத்தறிவு என்று அதை மேலும் ஐயா அவர்கள் விளக்குகிறார்கள். பகுத்தறிவு என்பது யாவற்றையும் விட மேலானது. சிந்தித்தும் ஆழ்ந்து யோசித்தும் ஆராய்ந்தும் அனுபவத்தை ஒட்டியும் சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணம் அவ்வப்போதுக்கு தன் வாழ்க்கையின் நிலையை மாற்றிக்கொள்வதும் வாழ்க்கையின் நலனுக்கேற்றவாறு ஒவ்வொரு புதிய சாதனத்தையும் அமைத்துக் கொள்ளலும் இதன் சம்பந்தப்பட்டதாகும். இப்படி அவருடைய சிந்தனை ஒப்பற்ற சிந்தனையாக இருக்கிறது. அவருடைய பேரறிவு எத்தகையது என்று பார்க்கலாம். அவர் அந்த புத்தி உள்ளவன் புத்தன். புத்தன்னா என்ன அப்படின்னு கேட்டப்ப புத்தி உள்ளவன் புத்தன் என்று ஒரு எளிமையாக ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார். ஆசிரியர் ஐயா அவர்கள் ஒரு பல்கலைக்கழகத்திலே பேச போகிறார்கள். அங்க புத்தம் தொடர்பான ஆய்வுகள் நடக்கிறது. அந்த பேராசிரியர்கள்
அதை பற்றி பேசுகிறார்கள். அப்போ ஆசிரியர் அவர்களுக்கு அங்க ஒரு விருதி கொடுக்குறாங்க, அதுக்காக போயிருக்காங்க. அப்ப அவர் இந்த விளக்கத்தை, ஐயா பெரியார் அவர்கள் சொன்ன இந்த விளக்கத்தை சொல்லி, அப்ப அந்த பேராசிரியர் ஓடி ஆசிரியரை கட்டி தழுவி, நாங்க இவ்வளவு நாளா ஆய்வு செய்யறோம், ஆனா எளிமையா புத்தி உள்ளவன் புத்தன் என்று ஐயா சொன்ன இந்த ஒற்றை வரி எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்று பார்க்கலாம். அதே போல அந்த மொழி பற்றி ஐயா ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. அங்கிட்டு இங்கிட்டு என்று சொல்லத நம்ம தமிழ்னு ஏற்றுக்கொள்றோம், அவடே விடன்னு சொல்றத மட்டும் ஏன் வேற்று மொழின்னு சொல்லணும்? எனவே இந்த திராவிட மொழி குடும்பம் என்று சொல்லுகிறோம் இல்ல, இது எல்லாமே தமிழ்தான் என்று அவர் சொல்லுவார். அந்தந்த பகுதியில பிரிஞ்சு அவங்க இருக்கும்போது அந்த தொடர்புகள் இல்லாத நிலையில அங்கங்க அந்த மொழி அப்படியே கொஞ்சம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறி 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 அது கிளைத்து வந்திருக்கும். எல்லாமே தமிழ்தான் என்று ஒரு எளிமையா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. அவள் இவாள்னு சொல்றத கூட நம்ம தமிழ் தானே சொல்றோம். அப்படிங்கும் போது அவடை விடன்னு சொல்றது ஏன் வேற மொழின்னு சொல்லணும்? அதுவும் தமிழ் தான், அது ஒரு வட்டார வழக்கு என்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவார். அதே போல இப்போ ரொம்ப பலரால் அறியப்பட்ட ஒரு இது உண்டு. உன் கடவுளை விட, உன் மதத்தை விட, உன் சாதி சம்பிரதாயங்களை விட, வெங்காய விளக்கமாத்தை விட அறிவு பெருசு, அதை சிந்தி. யார் சொன்னாலும், நானே சொன்னாலும் கூட உன் அறிவு தான் பெருசு, அதை கொண்டு சிந்தி, நீ ஏற்றுக்கொள்ளனா ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு கருத்தும் சொல்லுவாரு, இந்த வளர்ச்சி, மானுட வளர்ச்சிங்கிறது அது வளர்ந்து கொண்டே போக வேண்டும், செம்மையேற்று கொண்டே போக வேண்டும் என்று சொல்லுவார். ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு பிறகு பெரியார் என்ற பிற்போக்குவாதி இருந்தார் என்று சொல்ல வேண்டும். பெரியார் சொல்ல மாட்டார், ராமசாமி என்ற பிற்போக்குவாதி இருந்தார் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று விரும்புவார். எல்லாம் சாதாரண நான் தான் பெரிய அறிவாளி, எனக்கு மிஞ்சின யாரும் இல்லை என்று கொஞ்சம் அறிவு இருப்பதாக நினைக்கிறவங்க கூட நினைப்பாங்க, நான் சொல்றதுதான் சிறப்பு, இதை மிஞ்சி யாரும் சொல்லிட முடியாதுங்கிற செருக்கு வரும். ஆனா அவர் ஒரு பேர அறிவாளியான பெரியார் அப்படி சொல்றாங்க. ஆனா இப்ப இந்த விலங்குகளுக்கெல்லாம் ஒரு அறிவு குறைவு அப்படின்னு சொல்றோம். ஆனா அதுகிட்ட எல்லாம் சாதி இல்லையே. அதெல்லாம் அந்த உணவுக்காக இல்லாம வேற எந்த, தனக்கு தன் உயிருக்கு ஏதோ கேடு வரும் என்பதற்காகவோ, அல்லது தனக்கு பசிக்கிறது, தனக்கு உணவு வேண்டும் என்பதற்காகவோ மற்றொரு உயிரை கொல்லுமே தவிர, சும்மா அப்படி போகும்போது அவன் எதுக்கு அங்க உட்கார்ந்துருக்கான், அவனு 2 தட்டு தட்டணும், இல்லைன்னா அவனுடைய சொத்தை பிடுங்கிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் மானுடன் மட்டும்தான் எண்ணுவான். இதெல்லாம் அறிவினுடைய விளைவுகள், தவறான விளைவுகள் அப்படின்னா சொல்லலாம். அது போல ஒரு ஆளுநரை பத்தி பெரியார் அவர்கள் சொல்லுவாங்க. வெள்ளையர்கள் ஆண்ட காலத்திலே ஆளுநர்கள் இருந்தார்கள். அவர்கள் எதற்காக இருந்தார்னா, அங்கே இங்கிலாந்து நாட்டுல இங்கிலாந்து அரசனை தூதர்களாக இங்க இருந்தாங்க, துணை அமைப்புகளாக இருந்தாங்க. இந்த நிர்வாகம், அவர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட இந்த பகுதிகளுக்கான நிர்வாகம் என்பது அவர்கள் பொறுப்பாக இருந்தது. எனவே அவர்கள் அதிகாரம் பெற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டது. அப்படி வந்தவர்கள் எல்லாம் அங்க பிரபுக்களாக இருந்தவர்கள், மிகவும் செல்வாக்கோடு வளமான வாழ்வு வாழ்ந்தவர்கள். எனவே அவர்களுக்கான வசதிகள் எல்லாம் தேவைப்பட்டது. ஆனா இப்போ நாடு விடுதலை அடைந்து விட்ட பிறகு ஆளுநர்கள் என்பவர்கள் எதற்காக? அவர்களிடம் மக்கள் தங்கள் குறைகளை ஏதாவது போய் சொல்ல முடியுமா? அல்லது அவர்களுக்கு இந்த நிர்வாகத்திலே ஏதாவது பொறுப்பு இருக்கிறதா? ஒரு வெள்ளம் வருகிறது, அப்ப ஆளுநருக்கு என்ன பொறுப்பு? தான் வீட்டுல இது தண்ணி தான் கால் நனையாம இருக்குதான்னு தான் அவர் பார்த்துக்குவாரே தவிர, அதை தாண்டி அந்த அந்த வளாகத்துக்கு வெளியே என்ன நடக்கிறது என்பது கூட அவருக்கு தெரியாது. ஆனால் அவருக்கான செலவு என்ன? அவருக்கு தனக்கு இல்லாத அதிகாரத்தை எல்லாம் எப்படியெல்லாம் செய்தார்கள், எப்படியெல்லாம் இந்த ஒரு நல்ல ஆட்சியை முடக்கி முயன்றார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவே அதை பற்றி ஐயா அவர்கள் அப்பொழுதே பேசியிருக்கிறார்கள்.
அந்த ஆட்டுக்கு தாடி எதற்கு என்று அண்ணா அவர்கள் சொல்வார்கள் இல்லையா, அதே போல அத அருமையா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆளுநர் இருக்கார், அவர் விடுப்புக்கு அப்பப்போ விடுப்புக்கு போயிடுறாரு. அப்ப அவர் விடுப்புக்கு போன போதெல்லாம் தலைமை நீதிபதி அவர் அந்த பொறுப்பை ஏற்கிறார். அப்போ அவருக்கு அடுத்த நிலையில இருக்கிறவர் அந்த பொறுப்பை ஏற்கிறார். இப்படி செய்யும் போது ஒரு முறையாக செய்யாமல் ஒரு பார்ப்பனருக்கு அந்த பொறுப்பு தரப்படுகிறது. அப்படி 2 முறை அவர் அந்த பொறுப்பிலே விடுப்பிலே அந்த தலைமை நீதி அரசர் ஆளுநர் பொறுப்பேற்கும் போது இவர் செயல்பட்டார் என்றால் அடுத்த அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. இதற்குத்தான் ஆளுநர் பதவி பயன்படுகிறது என்று வெள்ளையர் ஆட்சி காலத்திலே ஏற்பட்ட போது கூட ஐயா அவர்கள் அதை கூட கவனித்து பார்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டது ஐயா அவர்களுடைய அறிவு. அதே போல ஆசிரியர் ஐயாவுங்க அடிக்கடி சொல்லுவாங்க, பெரியார் தந்த புத்தி போதும் என்று சொல்லுவார்கள். அது சரியா என்று எண்ணி பார்க்கலாம். ஆசிரியரை கூட அதுக்கு விளக்கம் தந்திருக்கிறாங்க. இப்போ முன்னேறு வழியிலேயே பின்னேறு போறது அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. ஒரு ஏர் போச்சுன்னா அதுக்கு முதல் ஏர் போச்சு, 2வது ஏரும் அதே பாதையில போறது அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருளாண்டா இல்லை. அப்படி போனா ஏதாவது பயன் இருக்குமா? உழுத இடத்தையே உழுது கொண்டு இருக்க வேண்டியதுதான் பல அடுத்து உள்ள பகுதிகள்லாம். அப்படி இல்லை. முன்னேறி எப்படி ஆழ அமுக்கி உழுகிறதோ அதை போல அடுத்து வருகிற ஏழ் அதுக்கு அடுத்து உழணும். அப்படிதான் அந்தந்த சூழலுக்கு ஏற்றவாறு அதை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவாங்க. அதனாலதான் எப்படி ஆட்சிக்கு வராத ஒரு இயக்கம் அரசு பொறுப்புல எப்போதுமே அந்த தந்தை பெரியார் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த திராவிடர் கழகம் என்பது ஆட்சி பொறுப்புக்கு நேரடியாக அரசு பொறுப்புகளுக்கு தேர்தல் அரசியலுக்கு வருவதே இல்லை. ஆனால் தேர்தலில் யார் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை சொல்ல வழிகாட்ட தவறுவதே இல்லை. யார் வர வேண்டும், யார் வரக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லுகிறார்கள். அந்த அறிவையும் நாம் பார்க்க வேண்டும். அந்த எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி, போராட்டத்தை அறிவித்து விட்டு பெரியார் அவர்கள் ஊர் ஊராக சென்று அதற்கான கருத்துருவாக்கத்தை முதல்ல உருவாக்குவாங்க. ஒரு முறை ஐயா சிறையில இருந்த போது ஏதோ ஒரு தாளை கொளுத்து வரதுக்கான ஒரு போராட்டம் நடத்தப்போ அதை நாங்க செஞ்சிட்டோங்க ஐயா, உங்களை யார் செய்ய சொன்னது, செய்ய போறோம்னு சொல்லுங்க. ஏன் செய்ய வேண்டும், இந்த எதிர்ப்பை எதற்காக நாம் செய்ய வேண்டும் என்ற கருத்துருவாக்கத்தை தான் முதல்ல உருவாக்கணும். மக்கள் கிட்ட இந்த உணர்வை உருவாக்க வேண்டும். இந்தி அழிக்கிறதுனா அதுக்கு முன்னால இந்தி திணிப்புனால என்ன கேடு, ஏன் அதை செய்ய வேண்டும், நாம் தமிழ் தான் நமக்கு பயிற்று மொழியாக இருக்க வேண்டும், இந்தி திணிப்பு ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அந்த கருத்துருவாக்கம் முதல்ல உருவாக வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதே போல அந்த ஒரு அறிவு இயக்கம், அந்த அறிவு இப்போ கூட இப்போ நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்றாங்க, எனக்கு வழிகாட்டி பெரியார் திடல் தான் ஆசிரியர் ஐயா அவர்கள் தான். அந்த கருத்து அடிப்படை சமூக நீதி, சமத்துவம் இதெல்லாம் பெரியார் திடலிலிருந்து அந்த வழியில் தான் நான் செயல்படுத்துவேன் என்று அறிவிக்கிறார். பொதுவா அந்த எதிரிகள் அந்த கொள்கை நம்ம கொள்கைக்கு நேர்மாறான கொள்கை உடையவர்கள்லாம் சொல்லுவாங்க, பெரியார் அந்த சொல்லாதீங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்கள நீங்க அவங்க வழியில போயிடாதீங்கன்னு நமக்கு நல்லது செய்யறதா நினைச்சு சில பேர் பேசுவாங்க. ஆசிரியர் எல்லாம் இப்ப பாக்காதீங்க, ஆசிரியர்னு சொல்ல மாட்டாங்க, வீரமணி சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, அவரெல்லாம் பரப்புரை செய்ய சொல்லாதீங்க, சொன்னா திமுக வர்ற ஓட்டே வராத போயிடும், இப்படியெல்லாம் கூட பேசுவாங்க. அப்படி இல்லை. அந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த கருத்துருவாக்கம் வரணும். அப்படி இருக்கும்போது அவங்க எந்த காலத்திலையும் மாற மாட்டாங்க. நம்முடைய அறிவுப்படி சிந்திக்க வேண்டும். அந்த அறிவு தான் எல்லாத்திலையும் முதன்மையானது என்று சொல்றோம். அதே போல அந்த காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் மத நல்லிணக்க நாளாக உறுதி ஏற்கணும் அப்படின்னு சொன்னது. அதே போல காந்தியுடைய கொள்கைகளை காலமெல்லாம் எதிர்த்தாலும் கூட காந்தி இறந்த போது இந்த நாட்டுக்கு காந்தி நாடுன்னு பேர் வைக்கணும்.
அதை கொன்றவர் ஒரு இஸ்லாமியர், அவரை கொன்றவர் ஒரு இஸ்லாமியர் என்று தவறாக பரப்ப முயன்ற போது அதை முறியடித்து, ஆனா யார் கொன்னாங்களோ அதை சொல்லவே இல்லை. ஐயா பெரியார் அவர்கள் வானொலியில பேசுறாங்க, எது நாட்டுக்கு தேவை அப்படிங்கறத சொல்றாங்க. யார் கொன்னாங்கிறது இப்ப முதன்மை இல்லை, அமைதி நாட்டுல நிலவணும், மத நல்லிணக்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி இந்த அறிவுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுனா நாளை ஒரு நிகழ்வை நம்ம கலந்துரையாடுவோம் பிறவி நாள் நிகழ்வு முடியும் போது சொல்லுவேன். அந்த மானம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த மானம் அப்படிங்கிறதுல இருந்துதான் மனிதன் மானுடன் என்ற அந்த சொல்லே வந்திருக்கிறது என்று பெரியாருடைய கருத்து தான் அது. அந்த மான உணர்வு என்பது இருந்து விட்டால் எல்லாமே, எல்லா கேடுகளுமே மறைந்து விடும். அந்த சமத்துவமும் சமூக நீதியும் அந்த கொள்கை தான் மேலும். நாம எல்லாருமே சமம், எல்லோரும் ஒரு நிலை என்ற அந்த எண்ணம் வரும் அப்படின்னா மனிதன் தானும் மனிதன் என்ற அந்த உணர்வு, எந்த பாகுபாடும் இல்லை என்ற அந்த மானுட பற்று அது மேலோங்கும். ஒரு நமக்கு கையில வலி ஏற்பட்டாலும் சரி, கால்ல வலி ஏற்பட்டாலும் சரி, வயிற்றுல ஏற்பட்டாலும் சரி, வாயில ஏற்பட்டாலும் சரி, தலையில ஏற்பட்டாலும் சரி, எனக்கு வலிக்குதுன்னு தானே சொல்றோம். அதே போல உலகத்துல எங்க யாருக்கு ஒரு துன்பம் இடர் ஏற்பட்டாலும் அது எனக்கு ஏற்பட்டதாக உணர வேண்டும். அதுதான் மானுட பற்றின் உச்சம். அந்த நிலைக்கு போக வேண்டும், அந்த நிலைக்கு உயர வேண்டும்னு ஐயா பெரியார் அவர்கள் சொல்லுவாங்க. அப்படிதான் வாழ்ந்தாங்க. எந்த நிலையிலும் தமக்கு பகைவராக இருந்தவர்கள் யாரும் அழிந்து போக வேண்டும் என்று அவர் பணியாற்றியதே கிடையாது. தன்னை தூற்றியவர்களுக்காகவும் அவர்கள் வாழ வேண்டும், அவர்கள் நலமாக வாழ வேண்டும், நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உழைத்தாங்க. அவர் என்ன செஞ்சாரு, ஊர் ஊரா போய் பேசினாரு என்று சொல்லுவாங்க. ஊர் ஊரா போய் பேசினாங்கன்னா என்ன பேசினாங்க, அறிவு பெறுங்கள், சிந்தியுங்கள் என்று சொன்னாங்க. கடவுளை மறுத்தாங்க. ஏன் மறுத்தாங்க? மனிதனை நினை என்பதற்காக மறுத்தாங்க. மனிதனை, இன்னொரு மனிதனை மதிக்கணும், நான் யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லை என்ற உணர்வு பெறுவது மட்டுமல்ல, என்னை விட யாரும் தாழ்ந்தவர்கள் இல்லை என்பதையும் பெற்றவர் தான் சரியான பகுத்தறிவாதி என்பதையும் புகுத்தி இருக்கிறார். அதே போல அந்த பண்பு, ஒழுக்கம், இதத்தான் ஐயா வலியுறுத்துவாங்க. அறிவாளியா இல்ல, இப்ப மனிதன் இந்த மானுட இனம் இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறதுன்னா அதுக்கு அறிவு அடிப்படைதான். ஒருவேளை இந்த அறிவே இல்லாது போயிருந்தால் என்ன ஆகியிருக்கும்னா மானுடம் இனம் அழிந்திருக்காது. இப்படிப்பட்ட வளர்ச்சியை நாம் பெற்றிருக்க மாட்டோம் என்பது உண்மைதான். ஆனால் பண்பு இல்லாமல் போயிருந்தால், யாருக்குமே அந்த பண்பு, மானுட பண்பு என்ற உயர்ந்த ஒழுக்க நெறிகள் இதெல்லாம் இல்லாமல் போயிருந்தால் என்ன ஆகியிருக்கும், மானுட இனமே அழிந்து போய்தான். எனவே அந்த பண்பு என்பதுதான் அந்த அறிவோடு அந்த மானம் முதன்மையானது. மானத்தோடு சேர்ந்த அறிவு என்பதுதான் உண்மையான, அதுதான் ஆக்கம் தரும். எனவே இந்த அறம்போலும் கூர்மையேறேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர். மக்கள் பண்பு இல்லை என்றால் பல கூறிய பொருள்களை எல்லாம் மேலும் கூறியனவாக ஆக்கக்கூடிய அறம் என்ற அந்த கருவி இருக்கிறதெல்லாம் அதை போன்ற கூர்த்த அறிவு பெற்றவர்களாக இருந்தாலும் கூட பண்பு என்பது இல்லை என்றால் அவர்கள் மரத்தை போன்றவர்கள் தான். அவர்களால் எந்த பயனும் இல்லை என்பதோடு மட்டுமல்ல, அவர்களால் கேடுதான் சூழ். எனவே அந்த ஆக்கம் என்பது அந்த மான உணர்வாலும், சுயமரியாதை என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த தன்மானத்தாலும், இனமானம் என்பதாலும், பண்பு நலன்களாலும், இவற்றால் தான் அந்த அறிவு ஆக்கம் தருவதாக ஆகும். நாமெல்லாம் ஆக்கம் தருபவர்களாக இருக்க வேண்டும். இந்த சூழலிலே
இந்த தேர்தல் காலம் என்பதால் இந்த ஒன்றிய அரசு, ஒன்றியம் என்று சொல்லத கூட ஒரு தவறு. நீ பிரிவினை, ஒன்றுதல் என்று சொல்கிறோம். நான் ஒன்றுன்னு சொன்னேன், அவங்க மத்தின்னு சொல்றாங்க. மத்தின்னா நடு, அவ்வளவுதான். அது நடுநிலைமை கூட வேணாத ஒரு அரசாக இருக்கும்போது நாம் விரும்பி இல்லை, நாம் எல்லாம் ஒருங்கிணைகிறோம், ஒன்றியம் என்றது சொல்லுகிறோம். ஆனா அதை ஏற்றுக்கொள்ள அவங்க மறுக்கிறாங்க. எதை சொன்னாலும் இவங்க ஏதோ இதை வச்சு ஏதாவது செய்திருவாங்களோ, நம்முடைய அதிகாரம் எல்லாம் போய் விடுமோ, நான் எல்லாத்துக்கும் நம்ம எல்லா செல்வத்தையும் நம்ம வாங்கி வச்சுக்கிறோம், நாம விரும்புகிற நம்மை ஆதரிக்கிறவர்களுக்கு அந்த நிதியெல்லாம் கொடுத்து அவங்களையெல்லாம் முன்னேற்ற பார்க்கிறோம். ஆனா அவங்கள அறிவில்லாதவர்களாகவே தொடரவும் வைத்துக்கொண்டு அவர்களை கொண்டு ஆட்சி அதிகாரத்தை பெற்று நாம் மற்றவர்களை கசக்கி பிழிந்தாவது அவர்களுக்கு பணத்தை கொண்டு கொட்டி சில பணக்காரர்கள் தம்முடைய நண்பர்கள் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் ஒரு கடவுளையும் ஒரு கோயில் கட்டியதையும் சொல்லி வாக்கு பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்களோடு எந்த தொடர்பும் இல்லாத, எந்த கொள்கை உடன்பாடும் இல்லாதவர்கள் கூட என்ன காரணத்தினாலோ அவர்களுடன் இணைந்து இங்கே போட்டியிடுகிறார்கள் என்ற நிலையெல்லாம் நாம பார்க்க முடியும். எனவே இந்த ஒரு முக்கியமான முதன்மையான காலகட்டத்திலே இன்னும் 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, இனி வருங்காலம் முழுமைக்குமான ஒரு சரியான தேர்வை நாம் அறிவு கொண்டு நினைத்து பார்க்க வேண்டும். இது நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல், ஒன்றிய அரசை அமைக்கிற தேர்தல். இந்தியா முழுமைக்கும் இந்த மக்களாட்சி முறையை காக்க, நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை காக்க, சட்ட ஆட்சி என்பது இருக்க, இந்திய மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி பெற, எல்லோரும் நலமாக வாழ வேண்டும். நாம் எல்லோரும் ஒரு நிலை என்ற ஒரு நிலையிலே எந்த பாகுபாடும் இல்லை. அவரவருடைய கோட்பாடுகள், தனி மனித உரிமைகள் எல்லாம் காக்கப்பட்டு, இந்த மாநில உரிமைகள் எல்லாம் மீட்கப்பட்டு ஒரு சிறந்த ஆட்சியாக வர வேண்டும் என்றால் யாரை ஆதரிக்க வேண்டும் என்பதை நாம் சரியாக முடிவு செய்ய வேண்டிய காலம். எனவே அறிவை பயன்படுத்துவோம். ஏதோ இந்த பக்கத்துல எனக்கு எல்லாருக்கும் பக்கத்து வீட்டுக்காருக்கு பெண்ணுக்கு 1000 ரூபாய் வந்துருச்சு எனக்கு கொடுக்கல என்பதற்காகவோ, அல்லது ஏதோ நான் காலகாலமா நான் இந்த ரெட்டை இலைக்கு தான் போட்டு பழக்கம், எனக்கு மாக்கோரா, அதாவது எம்ஜிஆர் அவர்கள் அவர் கொடுத்த சின்னம் என்பதற்காகவோ, அல்லது அங்கே ராமர் கோயில் கட்டிவிட்டார்கள் என்பதற்காகவோ, இதையெல்லாம் பார்த்து மயங்கி, அல்லது அந்த தேர்தல் காலத்திலே கொடுக்கப்படுகிற 1000மோ 2000மோ இந்த பணத்திற்காகவோ நாம் நம்முடைய எதிர்காலத்தை மொத்தமாக இழந்து விடக்கூடாது. மிக முதன்மையான ஒரு காலகட்டம். எனவே அதை மனதில் கொண்டு நாம் அறிவை சரியான முறையில் பயன்படுத்தி, அறிவினால் ஆகும் எல்லாம் ஆகும், அதை மானுட நலத்துக்காக பயன்படுத்துவோம் என்ற அந்த நோக்கத்தோடு இதை ஒரு இலக்காக, இப்போது இது இலக்கு அவ்வளவுதான், அதோடு முடிந்து விடவில்லை. தொடர்ந்தும் நம்முடைய அறிவின் வழி அற வழியிலே வாழ்வதற்கு, அறிவை ஆக்கந்தருவதற்காக மட்டுமே பயன்படுத்துவோம். அறிவை பெறுவோம், பெருக்குவோம், அதை பகிர்வோம் என்பதோடு அதை ஆக்கத்திற்காகவே பயன்படுத்துவோம் என்ற உறுதியை ஏற்போம். இந்த வாய்ப்பை வழங்கியமைக்காக நன்றியை கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக உரை வழங்கிய அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்க திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து தயார் நிலையில் இருக்குமாறு நன்குடி வேண்மாள் அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா தொடங்கலாம் ஐயா. வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர். சொற்களின் தொகையை அறிந்த தூயவர்கள் கற்றவர்கள் அவையமா.
கல்லாதவர் அவழியில் வகையை அறிவார்கள். யாரெல்லாம் கல்லாதவர்கள், யாரெல்லாம் கற்றவர்கள் வகையை அறிந்து கற்றவர் முன் பேசும்போது பிழையின்றி பேசுவார்கள் அவையம்மா. அவர்களை இந்த 1382 எண்ணின் அவைக்கு வந்து அறிவினான் ஆகுவது உண்டோ 315வது திருக்குறள் தமிழ்நாட்டு பாடநூலினுடைய 3ஆம் பகுதியில வைத்திருக்கிற மனப்பாட பகுதியான அந்த திருக்குறளை ஒரு புதுமையான முறையில் இப்படி கூட ஆய்வு செய்யலாம் என்கிற மிகப்பெரிய விடயத்தை இங்கே கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் பாராட்டுக்களையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். பாத்தீங்கன்னா விக்னேஷ்ங்கிற ஒரு குறும்படம் தான் இன்னைக்கு போடுறதா இருந்தோம். அவரு ரஜினியோட படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதால இன்னைக்கு அவரு அங்க போயிட்டாரு. உடனே என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும்போது கவலையே வேண்டாம், இந்த ஆபத்து நேரத்தில் நான் உதவுகிறேன் என்று இந்த அரங்கத்துக்கு வந்து உடனடியாக தயார் செய்து இந்த அறிவு என்பது ஒருவன் கல்வியாலும் கேள்வியாலும் சேகரித்து கொண்ட அறிவுகளை ஆராய்ந்து தன் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்வது எப்படி என்றும், அதாவது வாழ்க்கையில் நெடுகிற சூழ்நிலைக்கு தக்கவாறு சொந்த அறிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது சொன்னது எல்லாம் மிக பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறிவை வேறு வேறு வகையில் பகுத்து விளக்குவார்கள். பொதுவாக இதை 3 பிரிவுகளாக அடைக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இயற்கை அறிவு 1, இயல்பில் அமைந்த அறிவு 1, 2வது செயற்கை அறிவு 1, இதை கல்வி அறிவு அல்லது நூல் அறிவுன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அறிவுகளை எல்லாம் தொல்காப்பியம் முதல் கொண்டு சொல்லுது. நான் கூட அதை எப்படி உணர்ந்தேன் என்று சொன்னால், அதை காதில் வந்து தொடுகிறது. நான் கூட ஒண்ணு கவிஞன் எழுதினா தொடாமல் நான் மலர்ந்தேன் அப்படின்னு சொல்லி, என்னடா இது இப்படி ஒரு புதிய சிந்தனை தராங்கன்னா உண்மையை அப்படிதான் தோணுது. அந்த ஒளி வந்து காதை தொடவில்லை என்று சொன்னால் நமக்கு எப்படி தெரியும், நம்ம எப்படி கேட்க முடியும்? அதே மாதிரி நுகர்வதற்கு அந்த பூ வாசனை வந்து தொடவில்லை என்று சொன்னால் அதை எப்படி நம்ம உணர முடியும்? அதெல்லாம் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக அந்த சிந்தனையை நான் மெச்சி பாராட்டுகிறேன். ஏனென்று சொன்னால் நான் இது வரைக்கும் அதை நான் கண்டுபிடிச்சு வைக்கல. அந்த மாதிரி பெறப்பட்ட அறிவை எல்லாம் 3வது வகை உலக அறிவு. உலக அறிவு இயற்கை அறிவுடன் கூடியதாகவோ அல்லது செயற்கை அறிவுடன் கூடியதாகவோ அல்லது இரண்டும் இணைந்து அறிவுகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு முழு உணர்வோடு வேண்டுமானால் ஒருவன் உலக அறிவு வேண்டும். அறிவுடைமை அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அத்தனை விடயங்களையும் எடுத்து ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு என்கிற உலகம் தழியதொட்கும், அதாவது உலகை அறிந்து நடப்பதே ஒள்ளிய அறிவு அல்லது நுண்ணிய அறிவு என்று குறட்பா கூறுகிறது. ஒருவேளை நம்ம கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி அவர் போறது வரதெல்லாம் பார்த்து அங்க நடக்கிற விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டதாலோ என்னவோ தெரியல, அவரு உலகம் தழுவிய ஒரு அறிவு இல்லாத அவருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்படுகிறது, எவ்வளவுலாம் நடக்கிறது, எவ்வளவு பெரிய இடங்கள், எவ்வளவு பெரிய ஏக்கரா கணக்குல ஒரு மனிதன் வாழ்வதற்கு இருக்குது என்றெல்லாம் சொல்லி அவர் தேவையில்லாத விடயங்கள் எல்லாம் மூக்கு நடிக்கிறாருங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, அவரு வெள்ளம் வந்தா கூட அவர் வெளியே வர மாட்டார். தன் கால் நினைக்காம அவர் பார்த்துக்குவாரு. அவர் யாரை போய் பார்க்கிறாருலாம் ஒரு ரொம்ப விவரமா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே போல இந்த படித்ததினால் அறிவு பெற்றோர் பாரினில் உண்டு. அந்த மாதிரி இந்த பட்டறிவு இருக்குது, பகுத்தறிவு இருக்குது எல்லாம் சொல்லி பெரியார் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு, அந்த அறிவை பத்தி எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அது உங்கள் செவற்றில் இருந்து ஒவ்வொரு செங்கல்லும் பேசிக்கொண்டே இருந்தாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா பேசியது, நீங்க பேசுனது எல்லாமே அங்க வந்து ஒன்று கூடி அது கேட்கவா தோணும். ரொம்ப அற்புதமான உரை, ரொம்ப நல்ல உரை. அதே மாதிரி நீங்க கடைசியில முடிக்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க, மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு.
அதை சொல்லி கேட்டு கேட்டு நாங்கெல்லாம் அதெல்லாம் ஊறி போயிடுற மாதிரி தெரியுது. அதே போல ரொம்ப நல்லா சிறப்பா எடுத்து கடைசி நேரத்துல யாருக்கெல்லாம் ஓட்டு போடணும், யாருக்கெல்லாம் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிங்க. பெரியார் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்முடைய பிராமணன் எல்லாம் யாருக்கெல்லாம் ஓட்டு போடணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு எதிராக ஓட்டு போடுங்க அப்படிம்பாரு. ஏன்னா அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு தேவையானதான் ஓட்டு போடுவான். ஆனா நீங்க என்ன அதை யாருக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீங்க எளிமையா கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதனால நல்லதொரு தீர்ப்பையும் நல்ல உரையையும் கேட்ட மகிழ்ச்சியோடு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கிறேன். மிக சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்க நன்னன்குடி வேண்மாள் அம்மா அவர்கள் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து தயார் நிலையில் இருக்குமாறு பெரியண்ணன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அம்மா தொடங்கலாங்கம்மா. நன்றி தம்பி. ரொம்ப சிறப்பாக அவையின் உரை என்று அமைந்தது. அறிவு என்பது பற்றி அருமையான ஒரு உரை. அறிவு என்பது எல்லா உயிருக்கும் இருக்கு, அறிவு என்பது. ஆனா நம்ம அறிவு தான் அடுக்கிய அறிவுன்னு ஒரு விளக்கத்தை அவ்வை சொன்னாங்க. அந்த அறிவு மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. நாம நம்மளுடைய தந்தையினோட தோளில ஏறி உலகத்தை பார்க்கிறோம். அவருடைய அறிவை ஏற்றுக்கொண்டு அதற்கு மேல நம்ம வளர்த்து கொள்கிறோம். ஆனா அந்த விலங்குகள்லாம் அப்படியே இருக்கு. ஒரு புழுவோ கூடு கட்டும் பறவையோ அது எந்த விதத்திலுமே அது வளர்ச்சி அடையல. அதே மாதிரி இப்போ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி கூடு கட்டியதோ அது போலதான் அந்த பறவைகள் கூடு கட்டுங்க. புழு எப்படி வாழ்ந்ததோ அது போலதான் இப்பவும் வாழுது. மனிதன் மட்டும்தான் தன்னுடைய முன்னோர்களுடைய அறிவையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு மேல் வளர்ந்து அவன் சிறப்பாக வாழ்கிறான் என்று ஒரு விளக்கம் உண்டு. அந்த அறிவு நல்லவைகளுக்கும் பயன்படுகிறது, தீயவைகளுக்கும் பயன்படுது. அந்த அறிவு அது நல்வழியிலே பயன்படுத்தணும், அதுதான் சிறப்பானது. இப்போ டி.எம். கிருஷ்ணான்னு ஒரு பாடகர், அவர் பெரியாரை பற்றி பாடினார். அதனால அவருக்கு அந்த மியூசிக் அகாடமியோட விருது கொடுக்க கூடாது என்று பலரும் எதிர்ப்பு குரல் கொடுக்கிறார். அவர் என்ன பண்ணாரு, சிந்திக்க சொன்னவர் பெரியார். அதான் அவரோட அந்த பாடலோட முதல் அடி, சிந்திக்க சொன்னவர் பெரியார் அப்படின்னு பாடுறாரு. அப்ப சிந்திக்காத, உன் அறிவை பயன்படுத்தாத, நீ நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்றாங்க. அதனால சிந்திக்க பெரியார் சொன்னார் இல்லையா, அதை நீ கேட்காத, அதனால அவருக்கு கொடுக்காத. ஏன் பெரியார பாடினாரு, அதனால கொடுக்காதங்கிறாங்க. பெரியார் அவர் ஒண்ணும் வேற ஒன்னும் பாடல, சிந்திக்க சொன்னவர் பெரியார் தான் பாடாரு. பெரியார் அறிவை பயன்படுத்து, அறிவை பயன்படுத்தி நீ ஒளித்தடை இருக்கிறது தமிழே. ஐயா இல்லை ஐயா, உங்களின் அப்போ நீங்க பெரியன் ஐயா வேலைங்க. சரிங்க. அடுத்தவங்களை ஞாபகப்படுத்துங்க. இப்போது வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்க பெரியன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து தயார் நிலையில் இருக்குமாறு பொதிகை செல்வராசன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா தொடங்கலாம் ஐயா. பெரியண்ணன் ஐயா. ஐயா ஐயா இணைப்புல இல்லைங்க ஐயா. நம்முடைய பாடகிகள்ல அந்த நாட்டுப்புற பாடகி அம்மா வேலைங்க, இதெல்லாம் வரிசைப்படுத்தி ஒவ்வொருத்தரும் அழைத்து வச்சுக்கிறோங்க. 2-3 பேரை கூட ஞாபகப்படுத்துங்க. இப்போது வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்க பாடகர் பாக்கியலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து தயார் நிலையில் இருக்குமாறு நாட்டுப்புற பாடகி மாரியம்மாள் அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அம்மா தொடங்கலாம். பொதிகை செல்வராசன் எல்லாம் அழைத்துரு. அழைத்தமைக்கு நன்றி கார்த்திக். அம்மாவின் உரை மிகச் சிறப்பாக இருந்தது. அம்மா கூறினார்கள், மனிதர்கள் அறிவு உண்மைதான் அம்மா, பறவை விலங்குகளிடமிருந்து நாம் இன்னும் அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா. அது ஒரு சிலர் அந்த
ஒரு சிலர் இல்லை, ஒரு சிலர் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா மனிதர்கள் இன்னும் ஆறறிவு உள்ளவர்கள் போல் இன்னும் நடந்து கொள்ளவில்லை அம்மா. மிக சிறப்பாக இருந்ததுங்க அம்மா, உரை மிக்க நன்றிங்க அம்மா. உணர்வு தழும்புகிறது. அடுத்த நபரை அழையுங்கள். மிக சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்க நாட்டுப்புற பாடகர் மாரியம்மாள் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து தயார் நிலையில் இருக்குமாறு கோ பெரியண்ணன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அம்மா தொடங்கலாங்கம்மா. ஐயா, அம்மா இணைப்புல இல்லைங்கய்யா. இப்போது வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்க கோ பெரியண்ணன் ஐயாவுக்கு அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து தயார் நிலையில் இருக்குமாறு பொதிகை செல்வராசன் ஐயாவுக்கு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா தொடர்ந்து. கலந்துரையாடுவோம் குழுவிலே கலந்துரையாடுவோம் நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். அம்மா அவ்வை அவர்கள் மிகச் சிறப்பாக அறிவுடைமை என்பதை பற்றி நுண்மான் நுழைகுலத்தோடு பேசினார்கள் என்று சொல்லுகின்ற அளவிலே பேசினார்கள். தந்தையினுடைய அறிவு மகன் அறிவு என்று சொல்வார்கள். இவள் மகள் அறிவு இவ்வளவு பொருத்தமான ஆழ்ந்த அகன்ற நுண்ணிய கருத்துக்களை எல்லாம் பல நாள் படித்த அந்த அனுபவத்தை எடுத்து உரைத்தார்கள். நாம் ஒரு 3 மணி நேரம் படித்த உணர்வை அம்மையாருடைய பேச்சிலே நாம் தெரிந்து கொண்டோம். அதுவும் பாரதிதாசனுடைய பாட்டை பாடும் பொழுது உண்மையிலேயே அம்மா நல்ல பாட தெரிந்தவர் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். ஐயா பெருமைக்குரிய நன்னன் ஐயா சொல்வார்கள், ஒருவரை பாராட்டுகின்ற பொழுது அவருடைய குணத்தை அவருடைய சிறப்பினை சொல்ல வேண்டும். என்னை பாட தெரியும் என்று சொன்னால் அது சரியாக இருக்காது என்று சொல்வார்கள். ஆனா நம்முடைய பெருமைக்குரிய அம்மா அவ்வையா பாடிய பிறகு மிக பாடகராக விளங்கி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. அதுவும் ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுது என்று சொன்னதவான் என்ற பாட்டை ஒரு தெம்மாங்கு அமைப்புல மிகச்சிறப்பாக பாடினார். அதுல ஈற்றடியில சொல்றாரு, இன்னலிலே தமிழ் நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்று இருந்தார். எல்லாம் தூங்கின்னு இருக்கிறான். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் கலந்ததுவே. என்னுடைய உள்ளத்துல அப்படியே கலந்து போயிட்டு என்னுடைய உள்ளத்திலே அது பெரிய குமரி கொண்டிருக்கிறது. என்னன்னா, இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும். தமிழ் படிக்கணும், ஆட்சி மொழி தமிழா இருக்கணும், பயிற்று மொழி தமிழா இருக்கணும், எல்லாம் தமிழாகவே இருக்கணும்னு நினைத்தார் பாரதிதாசன். அந்த வார்த்தைய அம்மா அருமையா சொன்னாங்க. இன்னலிலே தமிழ் நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள்னு ஒரு வார்த்தை சொன்னார் என்பதை நயமுடன் உரைத்தார்கள். இலக்கிய நயத்தோட சொன்னாங்க. என் தமிழ் மக்கள் துயின்று இருந்தார், அன்னதோர் காட்சி என் யாவியில் கலந்து என்ன ஆயிடுச்சுன்னா துன்பத்தை உருவாக்கிறது. இதை நீக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்தி விட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். தூய்மையாக இருப்பான், வீரம் வரும். ஆக தமிழ் கல்வி முக்கியமானது. எப்படிக்கும் முதற்படியாய் தமிழ் படிக்க வேண்டும் என்றால் அப்படின்னு பாரதிதாசன் சொல்வார். ஆகவே எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக தமிழை படிக்க வேண்டும் என்ற சொன்ன கருத்தை மிக அருமையாக எடுத்து உரைத்தார்கள். தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஊறும் அறிவு அப்படின்றதுக்கு விளக்கம் அருமையாக சொன்னாங்க. தோண்ட தோண்ட கிணற்றில நீர் சுரப்பது போல அறிவானது வளரும் என்ற ஒரு கருத்தை மிகச் சிறப்பாக சொன்னார்கள். இன்றைக்கு மட்டும் பெரியார் இல்லையானால் நாங்கள் எல்லாம் படிக்காமல் ஊரிலே கிராமத்திலே ஏர் ஓட்டி கொண்டிருப்போம். ஆகவே பெரியார் தோன்றியதனால்தான் இந்த அளவுக்கு படித்து முடித்து ஒரு கல்லூரியில பேராசிரியராக விளங்கி
திருவள்ளுவர் எல்லாம் பெற முடிந்தது என்று சொன்னால் காரணம் அவருடைய கருத்தை ஏற்ற காரணத்தினால்தான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அருமையாக பாடல் பாடியவர் அம்மையார் பாக்கியலட்சுமி அவர்கள் உளுந்தூர்பட்டியிலே வந்து பாடினார்கள். அதற்கு அடுத்தது மாரியம்மாள் நேற்று மிகச் சிறப்பான சொற்பொழிவு. இன்று அருமையான பாடல், நல்ல தெம்மாங்கு பாடல். நன்னன்குடி அதாவது தேன்மொழி பண்ணன் அவர்களை அதாவது தேவநேய பாவாணர் பிறந்த ஊராகிய படித்த ஊராகிய முரம்பு என்ற ஊரில நேரடியாக சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. என்ன அருமையா பாடல் பாடுகிறார். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் குடத்திலிட்ட விளக்காக இருக்கிறார்கள். அவர்களை குன்றிலிட்ட விளக்காக மாற்றுவதற்கு இந்த கலந்துரையாடல் குழு செய்யும் என்ற நம்பிக்கை உண்டு. பாடல் பாடிய அனைவருக்கும் வாழ்த்துகள். அம்மா அவை போலவே வேண்மாள் அம்மா மிக அருமையாக சிந்தனைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 2 பெண்கள் மிக அருமையாக இந்த சிறப்பான கருத்தரங்கிலே நல்ல கருத்துக்களை நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் அனைவரும் இந்த 2 பேர் சொல்லை கேட்ட பிறகு யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை தெளிவா சொல்லிட்டாங்க. அந்த கலந்துரையாடும் குழுவில் இருப்பவர்கள் யாருக்கும் எப்படி போடுவார்கள் என்பதை தெளிவாக சொல்லி இருவருக்கும் வணக்கத்தை சொல்லி, ஐயா நம்முடைய திருவண்ணாமலை திருக்குறள் காமராசன் ஐயா அவர்கள் யாரு எப்பொழுது எந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதை உடனே சொல்லி அம்மா அப்பா பேச வைத்தது மிகவும் சிறப்பு. அதுல என்னன்னா, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற அந்த கருத்தை மிகச் சிறப்பாக மிகவும் போற்றுதலுக்குரிய முறையிலே பாடலோடு சொன்ன அம்மையார் அவர்களுடைய பண்பினை பாராட்டி, அவருடைய சொல்லாற்றலை பாராட்டி, ஒரு சொல் அவருடைய தந்தையாரை போலவே ஒரு சொல் கூட ஆங்கில சொல் கலவாமல் பிற சொல் கலவாமல் மிக தூய தமிழிலே பேசுகிறார்கள். இது எல்லாரும் ஒரு வங்கியில பணியாற்றிய அம்மையார் இப்படி பெருமையாக பேசுகிறார் என்பது ஒரு பெரிய சிறப்பு. புத்தன் என்று ஏன் பெயர் வந்தது என்று சொன்னால், புத்தி உடையவன் புத்தன் என்ற ஒரு அரிய கருத்தை சொன்ன அம்மாவை வணங்கி இந்த கலந்துரையாடுவோம் குழுவானது மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் மேலும் பல நல்ல அறிஞர்கள் கலந்துரையாடி அவர்களுடைய கருத்தை எல்லாம் கேட்பதற்கு நல்வாய்ப்பு நல்கியமைக்கு நன்றி சொல்லி, எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை அளித்த தம்பிக்கு வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துகள். நன்றி ஐயா. இப்போது வார்த்தை வழங்கி சிறப்பிக்க பொதிகை செல்வராசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து தயார் நிலையில் இருக்குமாறு சம்பத்குமார் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா தொடங்கலாம் ஐயா. நன்றி கார்த்திகேயன். மிகவும் அறிவுபூர்வமான ஒரு ஆற்றல் உரையை இன்றைக்கு கேட்டிருக்கின்றோம். மிக சிறப்பான உரை. அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று சொன்னாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான அறிவு இருக்கின்றது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். வள்ளுவர் கூறுகின்ற பொழுது நுண்ணிய நூல்கள் பல கற்பினும் மற்றும் உண்மை அறிவே மிகும் என்று சொன்னார். எத்தனை நூல்களை படித்து தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும் அவரிடத்தில் இயற்கையாக அமைந்திருக்கின்ற அறிவு ஒன்றினால்தான் அவர்கள் சிறந்து நிற்க முடியும். அப்படிப்பட்ட அறிவை மனிதன் கொண்டிருப்பதால் தான் காலத்திற்கு அக்காலம் நேரத்திற்கு நேரம் மனிதன் அறிவால் வளர்ந்து கொண்டே இருக்கின்றான். மனிதன் சிந்திக்கின்றான். சிந்திக்க சிந்திக்க தன்னை எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ளலாம் என்பதை எண்ணுகின்றான். அப்படி எண்ணுகின்ற ஒரு நிலையில்தான் மனிதன் இன்றைக்கு வானத்தில் பறக்கின்றான், விண்கலத்தை ஏவுகின்றான், விண்மீன்களில் மிதக்கின்றான் என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய அறிவு எவ்வாறெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அம்மா அவர்கள் கூறுகின்ற பொழுது ஒன்றை சொன்னார்கள். நல்ல புலவர்கள் எல்லாம் இலக்கணம் தெரிந்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் அத்தனை பேரும் வெண்பா எழுதுவார்களா என்றால் எழுதுவதில்லை. அது உண்மைதான். ஏனென்றால் என்னுடைய நண்பர் கவிஞர் ஒருவர் கூறுவார், அவரும் சிறந்த தமிழாசிரியர், இலக்கணம் பயின்றவர், வெண்பாக்களை எழுதுவதில் வல்லவர். அவர் சொல்லுவார், அவர் என்னோடு பயின்ற பல தமிழ் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், மிகவும் இலக்கணத்தில் வல்லவர்களாக இருக்கின்றார்கள், ஆனால் அவர்களால் ஒரு வெண்பா கூட எழுத முடியவில்லை. ஏனென்றால் அதற்குரிய பயிற்சியினை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஐயா கவிஞர் செல்லையா அவர்கள் தான் இதை கூறுவார்கள். மிகவும்
நிறைய வெண்பாக்களை எழுதி புத்தகங்களாக போட்டிருக்கின்றார். ஒரு தமிழாசிரியராக இருந்து பணி நிறைவு பெற்றவர். அவர் கூறிய பொழுது இவ்வாறு கூறுவார். அது உண்மை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் படித்ததனால் அறிவு பெற்றவர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேலைகளும் பாரினில் உண்டு என்ற பாடிய வரிகளுக்கு ஏற்ப அறிவு படிப்பதனால் மட்டுமே வருவதில்லை, அனுபவத்தினாலும் பல நேரங்களில் பலருக்கு சிறந்த அறிவினை பெற்று வளர்கின்றார்கள். மனிதன் ஒருவன் தான் அறிவினை பெருக்கிக் கொண்டு இருக்கின்றான் என்று அவர்கள் சொன்னார்கள். அது உண்மைதான். மற்ற மிருகங்கள் அன்றைக்கு எப்படி இருந்ததோ அப்படியேதான் இருக்கின்றன. மனிதன் மட்டும்தான் அன்றைக்கு குடிசையிலும் குகைகளிலும் வாழ்ந்து கொண்டிருந்தவன் இன்றைக்கு கோட்டை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்றால் அது மனிதனுடைய அறிவுதான். காலத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வதில் மனிதனுக்கு மனிதன் இணையாகத்தான் இருக்க முடியுமே தவிர அவன் என்றைக்குமே கீழோங்கி போவதில்லை. ஆனால் என்னவென்றால் மனிதன் மனிதனையே குளிதள்ளி பறிக்கின்ற ஒரு கொடுமையான சம்பவம் தான் இந்த மனித குலத்தை இன்றைக்கு ஆட்டுவித்து கொண்டிருக்கின்றது. அந்த தீய குணங்கள் எல்லாம் மனிதன் மாற்றிக்கொண்டு ஒரு மனச்சாட்சி உள்ள ஒரு நல்ல மனிதனாக, மடமைகளை ஒழிக்கின்ற ஒரு சிறந்த மனிதனாக, மூடத்தனங்கள் எல்லாம் மூட்டை கட்டி விட்டு அறிவுபூர்வமாக சிந்திக்கின்ற ஒரு மனிதனாக மனிதன் எல்லோருமே மாறிவிட்டால் நிச்சயமாக இந்த உலகம் ஒரு அறிவுபூர்வமான உலகமாக மாறும் என்பதைத்தான் ஔவையம்மாளுடைய இன்றைய சொற்பொழிவு நமக்கெல்லாம் அறிவுறுத்தி இருக்கின்றது என்பதை கூறி அருமையாக பேசிய அம்மா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டியும் கூறி இது போன்ற சிறந்த சொற்பொழிகளை அம்மா அவர்கள் இனியும் மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நன்னனுடைய வாரிசு என்பதால் அவருடைய அறிவை அப்படியே இவர்கள் உள்வாங்கிக் கொண்டு பேசியிருக்கின்றார்கள் என்பதை என்கின்ற பொழுது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. அவர்களுக்கு வாழ்த்தும் வணக்கமும். நன்றி அம்மா. நன்றிப்பா. கார்த்திகை நன்றிப்பா. மிக சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த ஐயா மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்க திருக்குறள் தங்கவேலனார் ஐயா அவர்களே அன்புடன். சம்பத்குமார் இருக்காரு, இன்னொரு அம்மா இருக்காங்க. என்ன இப்போது வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்க சம்பத்குமார் ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து தயார் நிலையில் இருக்குமாறு திருக்குறள் தங்கவேலனார் ஐயா. இல்லையா, இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, எல்லாரையும் அழைச்சிருயா. ஐயா அவர்களின் பெயர் தெரியவில்லை ஐயா. பாக்கியலட்சுமி தெரியலையா? இல்லங்க ஐயா, அவங்களுக்கு கூப்பிட்டாச்சுங்க ஐயா. இப்பதாங்க ஐயா மாரியம்மா அம்மா வந்து இணைப்புல வந்துட்டாங்க. அப்ப அவங்கள சரிங்களா ஐயா. ஐயா சம்பத்குமார பேச விடு. இப்போது வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்க சம்பத்குமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து தயார் நிலையில் இருக்குமாறு நாட்டுப்புற பாடகர் மாரியம்மா அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அவங்க சொல்லுவாங்க வயசு தேவையில்லைன்னு. ஐயா தொடங்கலாங்க ஐயா. கேக்குதுங்களா? கேக்குமே, கேக்குதுங்களா ஐயா? ரொம்ப மெதுவா கேக்குது. ஒலி கம்மியா இருக்குது ஐயா. சரிங்க ஐயா, இப்ப தெளிவா கேக்குதுங்களா? இப்ப கேக்குது, இப்ப கேக்குது, பேசுங்க. நல்லது நல்லது, மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அம்மா வந்து ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அவங்கள வந்து பாராட்டுறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு அறிவில்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஒரு நாலேஜை வந்து அறிவை வந்து அவங்க வந்து உள்வாங்கியிருக்காங்க. முக்கியமா 2 விஷயங்கள் அவங்க பேசுறதுல இருந்து சொல்லணும்னா, அந்த நம்ம என்ன கத்துக்கணும், நம்ம படிக்கிறது வந்து பயன் இல்லைன்றது எல்லாருக்கும் அது எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம படிக்கிறதுக்கும் நம்ம வேலை செய்யறதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை இல்லை. அது வந்து ஏதாவது ஒரு நேரத்துல இந்த டைப் ரைட்டிங் சொன்னாங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்விம்மிங் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து எப்போ உபயோகம் ஆகும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா உபயோகம் ஆகும், அது நம்ம ஞாபகத்துல இருக்கும் அப்படின்றத ஒரு அனுபவபூர்வமா அது அவங்க உணர்ந்த விஷயத்தையே சொன்னாங்க. 2வது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நான் அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த கலந்துரையாடல் பேரவை இவ்வளோ சிறப்பா நடக்குது அப்படின்னு சொன்னா, எல்லாரும் என்னன்னா இப்ப தமிழன் ஐயா இருக்காரு, அப்புறம் தங்கவேலன் ஐயா இருக்காரு, அப்புறம் திருக்குறள் காமராஜ் ஐயா இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருந்தாலும் அவங்கவுங்களாம் ஒரு சில வேலைகளாக தான் அவங்களால செய்ய முடியும். ஒரு மரத்துல வந்து ஆணி வேரா இருக்க முடியும், கிளையா இருக்க முடியும், இல்லை இலையா இருக்க முடியும், இல்லை ஒரு பழமா இருக்க முடியும், காயா இருக்க முடியும், பூவா இருக்க முடியும்.
ஆனா இவங்க இதுல எந்த சூழ்நிலையில என்ன தேவைப்படுதோ அதான் இருப்பாங்க. அதுதான் நான் அவையமாகட்டையும் வேண்மாவளமாகட்டையும் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, நீங்க இதா மட்டும் இருக்க மாட்டாங்க, அவங்க எதா வேணா இருப்பாங்க. ஒரு கிளையில ஒரு மரத்துல வேரா இருப்பாங்க, ஆணி வேரா இருப்பாங்க, மரமா இருப்பாங்க, கிளையா இருப்பாங்க, பழமா இருப்பாங்க. என்ன அன்னைக்கு தேவைப்படுதோ அந்த சூழல்ல அப்படி இருப்பாங்க. அதுதான் அவங்க கிட்ட ஒரு அளப்பறையாத ஒரு திறமை, ஒரு அர்ப்பணிப்பு. இந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து நடந்து இவ்வளவு செம்மையா இவ்வளவு தூரம் பயணிக்குதுன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முழு முதற் காரணம் அம்மா. ஏன்னா எந்த இடத்துல ஒரு தோய்வு எந்த இடத்துல ஏற்படுமோ, யாரு இல்லாட்டாலும் சரி, அவர் சுபா அருணாச்சலத்திலிருந்து எந்தெந்த ஒருங்கிணைப்பாளர்கள் வரும்போது அது எந்த இடத்துல என்ன எதனால அது வந்து ஒரு கீழே இது ஆகாத அளவுக்கு அவங்க எந்த இடத்துல என்ன பண்ண முடியுமோ அது எல்லா வேலையும் அவங்க செஞ்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு இந்த நேரத்துல வந்து இந்த உரையாற்றுறது மட்டும் இல்லாம இந்த நிகழ்வு வந்து இவ்வளவு சிறப்பா போகுது, இன்னும் போக போகுது அப்படின்னா அது அவையம்மாவுக்கு வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து அவங்க நேரடியா சந்திச்சு அவங்களுக்கு சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்றது இல்ல. நிகழ்ச்சி நடக்கும்போது இல்ல இந்த நேரடி நிகழ்வு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க, அது எப்பன்னு நம்மளுக்கு தெரியல. அப்ப அவங்களுக்கு வந்து சிறப்பு சேர்க்கணும், அது சிறப்பை சேர்க்கணும்ன்றதுக்காக அவங்க இவ்வளவு விஷயங்கள் செய்யல. அதையும் தாண்டி அவங்க நிறைய விஷயங்களும் செய்யணும்ன்றது அவங்க இருக்கு. அதுக்கு நம்மலாம் என்ன சொல்லுவாங்க, நம்ம அவங்க கிடைச்சது ஒரு பொக்கிஷமா நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு அவங்க வந்து இது மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு பாருங்க, ஒரு நிகழ்வு நடக்கல அப்படின்னே அதை வந்து பாருங்க, அந்த நிகழ்வு அவங்களே வந்து ஒரு சிறப்பு அழைப்பாளரா மாறிட்டாங்க பாருங்க. அதுதான் அவங்க கிட்ட என்னென்ன இந்த நிகழ்வுல செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்துல அவங்களுக்கு பாராட்டுகளும் எல்லாமே தெரிவிச்சுக்கின்னு வாய்ப்புக்கு நன்றி. கார்த்திகேயன். மிக சிறப்பாக வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்க நாட்டுப்புற பாடகர் மாரியம்மா அம்மா அவர்கள் அன்புடன் அழைக்கின்றோம். இணையத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலந்துரையாடுவோம் பேரவையில் பெருமாட்டியாய் அவை அம்மாவை நான் நினைக்கின்றேன். எனக்கு தெரிந்தவரை 70-80 நாட்களாக தான் அவரை தெரியும். இப்ப ஐயா சொன்னது போல் மரத்தின் கிளை வேர் அனைத்தும் அவரே. அது மட்டுமல்லாமல் தினமும் திருக்குறள் விளக்கம் தெளிவாக கொடுப்பார்கள். இன்றைய சிறப்புரையில் கால் இல்லாத முயலை காண முடியாது, ஆனால் மனிதர்கள் கால் இல்லை என்றாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மானுடத்தை பற்றியும் தீங்கு செய்வோருக்கு உபகாரம் செய் என்ற வார்த்தைக்கு சொல்லுக்கு இணங்க மானுடத்தை பற்றி சிறப்பான உரையாற்றிய அவ்வை அம்மா அவர்களுக்கு வாழ்த்த வயதில்லை என்றாலும் வணங்கி மகிழ்கின்றேன். நன்றிகள் அம்மா. மிக சிறப்பாக வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்த அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்க பாலம்மாள் திருநெல்வேலி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா. வணக்கம் அம்மையா. வணக்கம் ஐயா. நான் திருநெல்வேலி இப்போதான் இணைந்த வாழ்த்துறை உனக்கு இதில் கலந்து கொண்டீங்க. யார் யாரு வந்து கலந்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் விருப்பமோடு மன நிறைவோடு வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நானும் இன்றையில் தான் இந்த இதோடு இணைந்துள்ளேன். இந்த இணைப்புகளும் தொடர்ந்து நடக்க என ஆசைப்படுகிறேன். நான் தொடர்ந்து இந்த இதில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வேன் என்று உறுதி கூறி என்னை பேச வாய்ப்பு நன்றி கூறுகிறேன் ஐயா. உங்களுக்கு முழுமையான வாய்ப்பும் தரப்படும். நீங்கள் தலைப்பையும் அதற்கான நாளையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இன்று பேசியது நன்னன் அவர்களுடைய குடும்பத்தின் மிகச்சிறந்த அந்த கருத்துக்களை இந்த காலத்துக்கு ஏற்ப மாற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற அவ்வை அம்மாள் தான் இன்றைக்கு பேசினார்கள். அவர்கள் கொடுத்திருந்த தலைப்பு அறிவினால் ஆகுவது உண்டோ என்ற தலைப்பு. அதற்கு இறுதி வார்த்தை பிரிவில் நோய் தன்னாய் நோய் போற்றாக்கடை அறிவினால் ஆகுவதுண்டோ என்பதாகும். எனவே நீங்கள் இன்று வந்து இதிலே இணைவதற்கான இதய மலரை எங்களது மத்தியிலே விரித்து காட்டி சிறப்பு சேர்த்தமைக்காக உங்களது இதயத்தையும் தொற்று நாங்கள் வணங்குகிறோம். எங்களது நோக்கும் போக்கும் எப்படிப்பட்டது என்பதற்கு நீங்கள் தொடர்ந்து வருகை தந்து
அதற்கு ஏற்ப நீங்கள் ஒரு தலைப்பிலே பேசுவதற்கும் உங்களை தகவமைத்துக் கொள்ளலாம். அதற்கான பொறுப்பாளர் எங்களது குழுவிலே இருக்கிற திருக்குறள் காமராஜ் என்பதும் அவருக்கான நம்பரும் எங்களது இணைய பகுதிகளிலே வெளியிடப்பட்டு கொண்டிருக்கும், அவைகளை பார்த்து கொள்ளலாம். இன்றைக்கு அம்மா பேசியது வெகு வேடிக்கை மிகுந்ததாக இருந்தது. எப்படி இந்த தமிழ் இவ்வளவு வீச்சாகவும் இவ்வளவு சிறப்பாகவும் வளர்ந்தது என்று எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது என்றார். எனக்கு சிரிப்பு தாங்கவில்லை. அதே போல பெரியண்ணன் சொல்கிறார், இன்றைக்கு அவை பாட்டெல்லாம் பாடினார்கள் என்றார். ஏதோ அவர் பேசிட்டு போனது மாதிரியும் பெரியண்ணன் பாட்டு பாடியது உங்களுக்கு நினைவில்லையா? பெரியண்ணா, இனி எங்களை இழைக்க முடியாது, நீங்களும் மிகச் சிறப்பாக பாடி இந்த அமைவுக்கு மிக பெருமை சேர்த்தீர்கள். எனவே வெறும் பாராட்டோடு இல்லாமல் இனிமேல் நீங்களும் எங்களுக்கு இயலோடு சேர்ந்த இசையை பாடியும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு நம்ம சோவியத்து அரசு எப்போது இல்லாமல் போனது தெரியுமா? அதற்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன். தேர்ந்தெடுக்கவும் திரும்பி அழைக்கவும் உரிமை கொண்ட சோசலிச சோவியத்து குடியரசுகள் ஒன்றியம். அந்த ஒன்றியம் எப்படிப்பட்டது? தேர்ந்தெடுக்கவும் திருப்பி அழைக்கவும் உரிமை கொண்ட சோசலிச சோவியத்து குடியரசுகளின் ஒன்றியம். எப்படி 52 தேசங்களின் ஒன்றியமாக தமிழ்நாட்டையும் சேர்த்து இருக்கிறதோ அப்படி அந்த சோசலிச குடியரசுகளின் ஒன்றியம் இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் அந்த நெறிமுறைப்படி அவர்கள் நடக்க தவறியது. அந்த செயலை இந்த ஒன்றியமும் செய்தால், அம்மா, நாம் உங்கள் வாயால் சொல்லாமல் சொன்னதை நான் சொல்லக்கூடாது என்பதனால் இதுவும் அந்த நிலைக்கு ஆட்பட்டு விடும் என்பதை உங்கள் கோபமான வார்த்தைகள் சாபமாக சொல்லாமல் சொன்னீர்கள். அதே போல மிகச்சிறப்பாக இன்றைய உரையில் நேற்றைக்கு எப்படி எளிமையாகவும் இனிமையாகவும் இதயத்திற்கும் இந்த மனித குலத்திற்கும் எது தேவையோ அதை சொன்னதை போல இன்றைக்கு உங்கள் பேச்சிருந்தது. ஒரே ஒரு குறைபாடு இருக்கிறது. ஔவை அம்மாள் பேசியதற்கு பாராட்டு தெரிவித்துக் கொண்டிருந்த நம்முடைய அம்மா அவர்கள் இடையிலே நிறுத்தி இருக்கிறார்கள். அம்மா, வேண்மாளம்மா, தயவு செய்து ஓரிரு வார்த்தைகள் சொல்லி உங்களையும் பேச வேண்டும் என்று அன்போடு அழைத்து அரங்கு இப்பொழுது அவர்களுக்கு பின்னால் நம்முடைய பொறுப்பாளர் அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. கார்த்திகேயன், இதோ வேண்மாளம்மா இருந்தால் பேசுவார்கள். அவர்களுக்கான வாய்ப்பை கொடுத்து அரங்கில் யாரேனும் பேசாமல் இருந்தால் அப்படி இருக்க வேண்டாம். அந்த 7 மணிக்கு மேலே போய்விட்டால் அடுத்த நிகழ்வுகள் இருக்கும். இன்றைக்கு நம்முடைய அரங்கில் உள்ளவர் தான் பேசினார் என்று விட்டுவிடாமல் அத்தனை பேரையும் பாராட்ட அழைத்த நம்முடைய கார்த்திகேயனை பாராட்டி, வேண்மாள் இருந்தால் ஓரிரு வார்த்தைகள் சொல்லி நிறைவு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, பெரும்பாலும் நான் சொல்லிட்டேன் கருத்துக்களை. அந்த சரிங்க. ஆமா, அதுக்குத்தான் அந்த நான் சொல்லிக் கொண்டிருந்த கருத்து அந்த பாடகர் TM கிருஷ்ணாவை பற்றி சிந்திக்க சொன்னவர் பெரியார் என்று சொல்வது தவறு என்று அவர்கள் போராடுகிறார்கள். பெரியார் சிந்திக்க சொன்னார். அதனால நம்ம சிந்திக்க வேண்டும். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை சிந்தித்து நம்ம வாக்களிக்கணும். அது இந்த நேரத்திலே, தேர்தல் நேரத்திலே இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு சர்ச்சையை கிளப்புவார்கள். அது இந்த ஆண்டு அந்த சர்ச்சை, அவ்வளவுதான். அது இப்போ அவ்வை பேசிய தலைப்புக்கு ஒட்டியவாறு இருப்பதனால அந்த கருத்தை நான் சொன்னேன். அது போல தொடுதல் பற்றி அவங்க சொன்ன கருத்து ரொம்ப சிறப்பா இருந்தது. எல்லாமே தொடுதல் தான், அது தொடுதலின் வளர்ச்சி தான் மற்ற உணர்வுகள் எல்லாம் என்று அருமையா ஒரு கருத்தை விளக்கி சொன்னாங்க இல்லையா? அதெல்லாம் சிறப்பாக இருந்தது. அறிவு பற்றிய அந்த கருத்து இன்னும் மேலும் மேலும் பல சிந்தனைகளுக்கு உட்பட வேண்டும். நம்ம எல்லாம் சிந்திக்க வேண்டும், இன்னும் நிறைய சிந்திச்சு அதை மேலும் வளர்க்கணும். அதற்கு வித்திடுவதாக அவங்க உரை அமைந்தது என்று கூறி அவைக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நேரம் மிகுதியாகிவிட்டது, காணல் உரைக்கு நேரமாகிவிட்டது. அதனால் என்னுடைய உரையை தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. இப்போது கூட நீங்கள் ஒரு செய்தியை எவ்வளவு இனிமையாக சொன்னீர்கள் தெரியுமா?
ஒரு செய்தி செவியை தொடாமல் அதற்கு பதிலளிக்க முடியுமா? ஒரு பூவின் மனம் மூக்கை தொடாமல் ஆஹா என்று நம்மால் ஆனந்தப்பட முடியுமா? இப்படி நீங்கள் சொல்லிக்கொண்டே போனவைகளை ஒரு சுவையான ஒரு பொருளை நாக்கு தொடாமல் சுவையை சொல்ல முடியுமா? அந்த விளக்கத்தை சொன்னது நம்முடைய அவைக்கு பெருமை சேர்த்திருக்கிறது. அவைக்கு அந்த வகையிலும் உங்கள் வாயால் பாராட்ட வழி காட்டி கொடுத்தமைக்கும் பாராட்டுகிறோம். தொடர்ந்து ஏதோ கார்த்திகேயன் சொல்ல முற்படுகிறார். ஒருவேளை அவ்வை அம்மாவை காணல் உரை ஆற்றுவதற்காக அழைப்பதற்கும் நிகழ்வை நிறைவு செய்வதற்கும் கார்த்திகேயன் தயாரா? பாராட்டுக்கள் கார்த்திகேயன் இன்றைக்கு சுறுசுறுப்பாக செயல்பட்டதற்கு. நன்றி. தொடர்ந்து இன்றைய சிறப்பு அழைப்பாளர் அம்மா அவர்களை காணல் உரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். காணல் உரையில் தாங்கள் இந்த கலந்துரையாடும் பேரவையில் கலந்து கொண்டு விளக்கமெல்லாம் சொல்ல வேண்டாம் கார்த்திகேயன் ஐயா. அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டு அவங்கள்ட்ட தீர்த்த மரத்துல கூரம் பார்க்கறது மாதிரி அது. காணல் உரை ஆற்ற வாருங்கள் என்று மட்டும்தான் அழைக்க வேண்டும். அவர்கள் நமக்கெல்லாம் குரு போல. சரிங்களையா, மாற்றிக்கொள்கிறோம். கட்டளை எல்லாம் விடக்கூடாது. இப்போது காணல் உரை வழங்கி சிறப்பிக்க அம்மா சிறப்பு அழைப்பாளர் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நாள்தோறும் இந்த கலந்துரையாடும் பேரவிலே இணைந்து உங்களோடு கலந்து உரையாடி கொண்டிருந்தாலும் கூட இது என கருத்துக்களை பகிர்வதற்கான காலம் முழுமையாக வழங்கப்பட்டது என்பதனாலே அதை குறித்து நான் எண்ணி பார்த்து அந்த என் எண்ணத்தில் விளைந்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் பேருவகை அடைந்தேன் என்று நான் சொல்ல வேண்டும். இதற்காக எண்ணி பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் அப்பா அடிக்கடி சொல்லக்கூடியது. சிதம்பரத்துக்கு வெள்ளம் விற்க போனப்ப யாரோ ஒருத்தர் நீ புலவர் படிக்கலாம்னு சொன்னப்ப சரி அந்த திண்ணையில பட்டு அங்க வாழ்ந்து கொண்டு அத படித்தாங்கன்னு சொல்லும் போது அப்படியெல்லாம் இல்லை, ஒரு அறையில உட்கார்ந்து கொண்டுதான் நான் இப்போ பேசினேன். அதனால எந்த வாய்ப்பையும் அவர்கள் மிக உயர்ந்த அந்த ஒரு மாநில கல்லூரியில பேராசிரியரா ஆன பிறகு கூட தொலைக்காட்சியில தமிழ் எழுத்து கற்றுக் கொடுங்கன்னா அதுலயும் ஒரு நன்னன் முறைன்னு ஒன்ன கொண்டு வந்து அதை விட வேற யாரும் சிறப்பா செய்ய முடியாது என்கிற அளவுக்கு அந்த பணியை செய்தாங்க. அதே போல எதா இருந்தாலும் அது சிறிய வாய்ப்போ பெரிய வாய்ப்போ எதுவாக இருந்தாலும் அதை சிறப்பாக செம்மையாக நம்முடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தி செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்திலே மிக ஒரு நிறைவான ஒரு நிகழ்வாக இன்று அமைந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த அறிவார்ந்த அவையிலே அறிவினால் ஆக்குவது உண்டோ, அறிவினால் தான் எல்லா ஆக்கமும் என்பதை உணர்ந்து அது ஐயா அவர்கள் சொன்னதை போல பிரிதின் நோய் தன்னோய் போல் அந்த பெரியார் அவர்களின் அந்த பேர் உள்ளத்தை போல ஒவ்வொருவரும் பிறருக்கான ஆக்கத்தை தருபவர்களாக வாழ வேண்டும். இந்த அருமையான வாய்ப்பளித்தமைக்காக மீண்டும் ஒரு முறை சிறப்பாக திருக்குறள் காமராசு அவர்களுக்கு தெரிவித்து என்னுடைய காணல் உரையை நிறைவு செய்திருக்கிறேன். மிக சிறப்பாக ஒற்றை வேண்டுதல் அடுத்த ஆண்டிற்கான பாட புத்தகங்கள் வருகிற போது கொஞ்சம் தயவு செய்து எல்லாவற்றிலும் கவனம் செலுத்த வேண்டும். உங்களால் முடிந்தவரை அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டிய அவசியத்தை இன்றைக்கு படித்த இலக்கண புத்தகத்தில் எனக்கு ஏற்பட்ட உணர்வு இது. எனவே தவறான இலக்கணங்களை நம்முடைய இயக்கத்தை சேர்ந்தவர்களுடைய புத்தகங்களிலே இருக்கிறது. எனவே நீங்கள் தயவு செய்து அதற்கான வாய்ப்பு இருப்பதனால் அடுத்த ஆண்டுக்கான பாட புத்தகங்கள் வருமானால் ஒரு பிறட்டு தாராளமாக பார்த்து அவைகளில் சீர்மைப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அவைகளை செய்வதற்கு உதவிகரமாக இருப்பது யாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்கிற வேண்டுதலை இப்போது உங்களுக்கு சமர்ப்பிக்கிறது. இந்த அவையினுடைய கடமை அல்ல, நான் உணர்ந்த ஒரு காரணியம். எடுத்துச் செல்லலாம் கார்த்திகேயன். மிக சிறப்பாக காணொலி உரை வழங்கி சிறப்பித்த அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இப்போது பாராட்டு சான்று கலந்துரையாடும் பேரவை தமிழ்நாடு நிகழ்வு எண் 1382 நான் இருப்பேன் இல்ல அது போலியாக இருக்கு ஐயா என்னம்மா நிகழ்வு எண் 1382 7/4/2024 ஞாயிறு. சிறப்பழைப்பாளர் நன்னன்குடி அவ்வை தமிழ்ச்செல்வன் அம்மா அவர்கள் நாள்தோறும் இணைய வழியில் நடைபெறும் பன்னாட்டு அளவிலான கலந்துரையாடும் நிகழ்ச்சியில் பகுத்தறிவு களம் பகுதியில் அறிவினால் ஆகுவது உண்டோ என்ற தலைப்பில் சிறப்பாக உரை வழங்கியமைக்காக பாராட்டு தெரிவித்து சான்றளிக்கப்படுகிறது. நாளைய நிகழ்வு கலந்துரையாடும் பேரவை தமிழ்நாடு நடத்தும் பொருளாதார களம் நிகழ்வு எண் 1383. சிறப்பழைப்பாளர் அனந்தராமன் ஐயா அவர்கள் தனிமனித பொருளாதார சுதந்திரம் என்ற தலைப்பில் உரை வழங்கியிருக்கிறார். நாளைய நிகழ்வில் அனைவரும் பங்கேற்று நிகழ்வினை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அவையில் உள்ளோர் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு 16ஆம் தேதி நமக்கு நிகழ்ச்சி இருக்கு. 16/4 நிகழ்ச்சி இருக்குதோ 16/4 உங்கள் நிகழ்ச்சி இருக்கிறதா தமிழ்? இல்ல தங்களது நிகழ்ச்சி இருக்கிறதா? இது நிகழ்ச்சி நிறைவு இறுதியில பேசலாங்கம்மா. இறுதியில பேசலாம். இது பதிவாகும், இறுதியில பேசலாம். சரிங்க. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு இணையம் வழி இணையலாம். தமிழால் இணைவும் தமிழராய் வாழ்வும். அனைவருக்கும் நன்றி. அம்மா நேரலை நிறுத்தலாமா? அவை அம்மா, இவர்கள் பேசுவதற்கான களம் அமைத்து கொடுக்கிற பொறுப்பை அவையிடத்திலே நீங்கள் அது என்ன சொல்றது, அந்த கைபேசி எண்ணை பெற்றுக்கொண்டு தெரிந்து கொள்ளலாம். அமைப்பில் பொறுப்பாளர் நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளலாம். பிறகு பேசுவோம். மானமும் அறிவும் மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆழ்வோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம். இன்றைய நிகழ்வை